بسم الله الرحمن الرحيم الله الله يا ربي يا الله الله يا ربي يا الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. என் அன்பிற்குரிய சகோதரர்களே, ஆங்காங்கே இங்கே நடைபெறக்கூடிய உபன்யாசத்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய சகோதரிகளே, இந்த சந்தர்ப்பத்தில் இஸ்லாமிய பெண்களே என்ற ஒரு தலைப்பை எனக்கு தந்திருக்கின்றார்கள். இந்த தலைப்பை ஏன் தர வேண்டும்? இஸ்லாமிய பெண்களை பார்த்து நான் சொல்ல வேண்டிய செய்தி என்ன? ஒரு சமுதாயத்தில் ஆணும் பெண்ணும் சேர்ந்ததுதான் ஒரு சமுதாயம் என்று கூறுகிறோம். அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்தான். படைத்தவன் அடுத்த கணம் அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்குரிய சோடியை அவனிலிருந்தே உருவாக்கினான். ஆணினுடைய விலா எலும்பிலிருந்து உருவாக்கப்பட்டதாக அங்கே பெண் வெளியாகின்றாள். ஆண் பெண் இல்லாமல் இருக்க மாட்டான், பெண் ஆண் இல்லாமல் இருக்க மாட்டான் என்ற ஒரு ஏற்பாடை அல்லாஹ் ஏற்படுத்தி வைக்கின்றான். இது அல்லாஹ்வாக ஏற்படுத்திய ஒரு விடயம். ஆணுக்கு பெண் தேவை. அதிலே அல்லாஹ் பெண்ணை ஏன் ஆணுக்கு ஆக்கி வைத்தான் என்றால், உண்மையில் சொல்ல போனால் பெண்ணை கொண்டு அல்லாஹ் ஆணை சோதிக்கிறான், ஆணை கொண்டு பெண்ணை சோதிக்கிறான். மொத்தத்தில் ஆணும் பெண்ணும் உள்ள இந்த உலகம் ஒரு சோதனை. அந்த உலகத்திலே ஆணுக்கு பெண் ஒரு சோதனை. அன்பிற்குரிய சகோதரிகளே, ஆண்களுக்கு பல விடயங்கள் பல சந்தர்ப்பங்களில் ஒவ்வொரு வாராந்தமும் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கின்றது. பெண்களை பொறுத்தவரை உங்களுக்கு சொல்லப்படுகின்ற செய்திகளை நீங்கள் செவியுறுவதென்பதும் ரொம்பவும் குறைவானது. உங்களுக்கு சொல்லப்படுகின்ற செய்திகள் கூட குறைவாகத்தான் சொல்லப்படுகின்றது. அதனால் இந்த சமுதாயத்திலே பல்வேறுபட்ட சீர்கேடுகள் நிறைந்து காணப்படுவதற்கு நீங்கள் காரணமாக ஆகிவிடுகின்றீர்கள். ஒரு சமுதாயத்தில் பெண் திரிந்து விட்டால் அந்த சமுதாயமே திருந்தியதாக மாறிவிடும். அதனால் தான் பெண்ணை சீர்படுத்துவதில், பெண்களை வழிநடத்துவதில் ஆண்களுக்கு பல பொறுப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது. பெண் என்பவள் ஆடை போன்று, ஆண் என்பவன் ஓநாயை போன்று. அதனால் ஒரு பெண்ணாகிறவள் பாதையிலே அவள் போனால், அவள் தன்னந்தனியாக போனால் ஓநாய்கள் அதை ஆடுகளை பிடிப்பதை போன்று பிடித்துவிடும். அது மாதிரியான ஒரு நிலை. பெண்ணை சுதந்திரமாக தன்னந்தனியாக இஸ்லாம் அவளுடைய விருப்பத்துக்கு விடவில்லை. மாறாக என்றென்றும் ஒரு பெண்ணானவள் ஆணினுடைய வழிகாட்டலிலே இருக்க வேண்டும் என்கிற ஒரு அடிப்படையை வைத்திருக்கின்றது. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஆணை பற்றி பேசுகின்ற போது பெண்ணையும் பற்றி பேச வேண்டி இருக்கிறது, பெண்ணை பற்றி பேசுகின்ற போது ஆணை பற்றி பேச வேண்டி இருக்கிறது. ஒன்றை விட்டு ஒன்று வேறானதாக இல்லாமல் ஒன்றுக்குள் ஒன்று இருப்பதாக இருக்கின்றது. ஆனால்
அன்பிற்குரிய சகோதரிகளே, அவர்களுக்கு சொல்கின்ற அந்த விடயங்களை ஆண்களும் நல்ல முறையில் கவனிக்க வேண்டும். காரணம், பெண் என்பவள் தன்னந்தனியாக சுதந்திரமாக முடிவெடுத்து நடப்பது அவளுக்கு கஷ்டமாக இருக்கிறது. சில பெண்கள் இங்கே வருகிறார்கள், பயானை கேட்கிறார்கள், அவர்கள் திரிந்து நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். ஆனால் அதற்கு ஆண்கள் உதவி இல்லாமல் போனால் அவர்களால் வாழ முடியாத நிலை வருகின்றது, அவர்களால் திரிந்து நடக்க முடியாத நிலை வருகிறது. எனவே ஆண்களும் இந்த விடயத்தில், பேசப்படுகின்ற விடயத்தில் கவனம் எடுக்க வேண்டி இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றை சொன்னார்கள், நல்ல முறையிலே கேளுங்கள் ஆண்களே, இது உங்களுக்கு. மா தரக்து பாதி ஃபித்னத்தன் அலர்ர அலர் ரிஜாலி மினன் நிசா. ஆண்களுக்கு பெண்களை விட ஒரு மிக பெரும் தீங்கான ஃபித்னாவை நான் எனக்கு பின் விட்டு செல்லவில்லை என்றார்கள். ஆண்கள் அவருடைய மார்க்க விடயங்கள், அவர்களுடைய அன்றாட நடவடிக்கைகள் சீர்கட்டு போகுதென்றால் அதன் பின்னணியில் ஒரு பெண் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. பெண்களால் கட்டுப்போன ஆண்கள் தான் அதிகம். சமுதாயத்திலே ஆடவர்கள் பாவங்கள் செய்வதற்கு காரணம் அதிகம் பெண்கள். அதனால்தான் ஆண்களுக்கு ரசூலுல்லாஹ் எச்சரிக்கும் முகமாக சொன்னார்கள், நீங்கள் பெண் சொல் கேட்டு நீங்கள் நாசமாகி விடாதீர்கள் என்று சொல்லாமல் சொல்லி இருக்கின்றார்கள். பாருங்கள் இன்னொரு ஹதீஸை. பெண்களே, நீங்கள் ஒரு சைட்டில் இதை விளங்க வேண்டும். நீங்கள் எப்போதும் ஆண்களுக்கு தீங்கு செய்பவர்களாக இருந்துவிடக் கூடாது என்பதற்காக, மார்க்கத்தின் படி நடப்பதற்கு நீங்கள் உதவியாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த எச்சரிக்கைகள் அங்கே சொல்லப்படுகிறது. ரசூலுல்லாஹ் சொன்ன இன்னொரு செய்தியை பாருங்கள். இன்ன துன்யா ஹுல்வத்துன் ஹலிரா. உலகம் என்பது பசுமையானது, இனிப்பானது. ஒயின்னல்லாஹ முஸ்தஹ்லிபக்கும் ஃபீஹா. அல்லாஹ் உங்களை அதிலே, இந்த உலகத்திலே அவன் இந்த உலகத்தை கையாளக்கூடியவர்களாக உங்களை ஆக்கி வைத்திருக்கின்றான். நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்கள் என்று பார்க்கின்றான். இதை சொல்லிட்டார்களா ரசூலுல்லாஹ்? பின்னர் சொல்வதை பாருங்கள். இந்த உலகத்திலே அல்லாஹ் உங்களுக்கு உலகத்தை தந்து நீங்கள் அதை எப்படி கையாளுகிறீர்கள் என்று அல்லாஹ் உங்களை பார்க்கிறானாம். ஒரு சோதனையாக உலகத்திலே உங்களை விட்டிருக்கிறான். இதை சொல்லிவிட்டு என்ன சொல்கிறார்கள்? ஃபத்தகுத் துன்யா, நீங்கள் உலகத்தை பயந்து கொள்ளுங்கள். வத்தகுன் நிசா, பெண்களையும் பயந்து கொள்ளுங்கள் என்கிறார்கள். சகோதரிகளே, உங்களை பற்றி ஏன் இந்த எச்சரிக்கை? உலகம் என்றாலே அதற்குள் பெண் வந்து விட்டால், உலகம் என்று சொன்னாலே பெண் இல்லாமல் உலகம் இல்லை என்றாலும் ரசூலுல்லாஹ் மீண்டும் பெண்ணை, அந்த உலகத்தில் முக்கியமான ஒரு கட்டமாக இருக்கக்கூடிய பெண்ணை எடுத்து சொல்கின்றார்கள். பெண்களை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். பெண்களினுடைய ஆசையினால், மோகத்தினால், அவர்களுடைய வேண்டுதலினால் நீங்கள் பாவிகளாக மாறிவிடலாம். அதனால் ஆண்களே, நீங்கள் பெண்களை பயந்து அல்லாஹ்விற்கு வழிபடுவதிலே கவனம் செலுத்துங்கள். அவர்கள் சொல்லுவதையெல்லாம் கேட்டு நடக்காதீர்கள். இவ்வாறு சொல்லுகின்ற போது நீங்கள் பெண்களே, என்ன ரசூலுல்லாஹ் எங்களை பற்றி ரொம்பவும் காரமாகத்தான் சொல்லியுள்ளார்கள், நல்லது ஒன்றும் சொல்லவில்லையா என்று நீங்கள் யோசிக்கலாம். உங்களை பற்றி சொல்கிற போது ரொம்பவும் உயர்த்தியும் சொல்லி இருக்கிறார்கள். உங்களை விட சிறந்த ஒன்று இந்த உலகத்தில் இல்லை என்று சொல்லி இருக்கிறார்கள். எப்போது தெரியுமா? இந்த உலகத்தை பற்றி சொல்லுகின்ற போது உங்களை விட சிறந்தது ஒன்று இல்லை என்று எப்போது சொன்னார்கள் தெரியுமா? அத்துன்யா குல்லுஹா மதா. உலகம் என்பதே அது அனைத்துமே வெறும் சிறு பொருட்கள், மனிதன் அனுபவிக்கிற பொருள்கள், இன்பம் தரக்கூடிய பொருள்கள் தான். உலகத்தில் உள்ள பொருள்களிலே மிக சிறந்தது எது தெரியுமா? அல் மர்அத்து சாலிஹா, ஒரு சாலிஹான பெண் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு சாலிஹான பெண். உலகத்தில் இருக்க
இருக்கக்கூடிய அனைத்திலேயும் மிக சிறந்தது ஒன்றென்றால் சாலிகா என்ற பெயர் வைத்து வருகின்ற பெண் அல்ல. பெயரை வைத்து விட்டுவிட்டு சாலிகா என்று பெயரை வைத்துக் கொண்டு டானிஸ் அடித்து திரிகின்ற பெண் அல்ல. மாறாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னபடி நடக்கின்ற பெண். அவள்தான் இந்த உலகத்திலே மிக சிறந்தது. அதனால் நீங்கள் உலகத்திலே மிக தீங்கான ஒன்றாக விரும்புகிறீர்களா அல்லது சிறந்த ஒரு பெண்ணாக இருக்க விரும்புகிறீர்களா? ஆண்களுக்கு மிகவும் டேஞ்சரானவர்களாக இருக்க விரும்புகிறீர்களா? தன் கணவனுக்கு அவன் சொல்லக்கூடிய அவன் உலகத்திலே காணுகின்ற முதல் சொர்க்கமாக இருக்க விரும்புகிறீர்களா? வாயிலே கேட்டால் என்ன சொல்வீர்கள்? நான் விரும்புவதெல்லாம் என் கணவனுக்கு சொர்க்கமாக இருக்க விரும்புகிறேன் என்றுதான் சொல்வீர்கள். உங்கள் கணவன் அல்லாஹ்வை பயந்தவனாக நடப்பதற்கு உங்களை விட ஒரு உதவியானது ஒன்றும் கிடையாது. ஒரு ஆண் அவன் பெரிய பக்திமானாக இருப்பான், அல்லாஹ்வை பயந்து நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுவான். உதாரணமாக ஒரு கணவன் வருகிறான், பள்ளியிலே ஒரு பயானை கேட்டுவிட்டு வருகிறான். என்ன பயான்? வட்டியை பற்றிய பயான். ரொம்ப காரமாக பேசப்பட்டது. வட்டிக்கு கொடுப்பவர், வட்டிக்கு வாங்குபவர் சாபத்துக்கு உரியவர், அல்லாஹ்வின் கோபத்துக்கு உரியவர். அல்லாஹ்வோடு யுத்தம் செய்வதற்கு தயாராகிறான். ரசூலுல்லாஹ்வுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கிவிட்டான். இப்படி பயானை கேட்கிறார். இப்ப அந்த ஆம்பளை வீட்டுக்கு வருகிறான். அவன் நேற்று தான் ஒரு ஃபார்ம் எடுத்தான். என்னத்துக்கு? பேங்கில் அங்க இங்க வட்டிக்கு கடன் வாங்குறதற்கான ஒரு ஐடியா. வீட்டில் உள்ள பிரச்சனையை கருத்தில் கொண்டு, வருமானத்தை கருத்தில் கொண்டு அவன் வட்டிக்கு வாங்கி தன்னுடைய தேவையை நிறைவு செய்கின்ற ஐடியாவில் நேற்று தான் ஃபார்ம் எடுத்தான். ஃபார்மை நிரப்பின குறை பொம்பளை பின்னால நிற்க அவதான் ஃபார்ம் எடுக்க சொல்லி இருப்பான். பெரும்பான்மையான பொம்பளைகள் அவர்களுடைய தூண்டலால் தான், அவங்க போற அந்த தூண்டலால் தான் அதிகமான ஆடவர்கள் ஃபார்ம் எடுக்கிறார்கள். அவர் சொல்லுவா, நம்மட வீடு வள விரிக்கித்தானே பேங்கில் வச்சு போட்டு நீங்க காசை எடுத்து தொழிலை செய்யுங்க. பக்கத்துட்டுக்காரன் சும்மா இருந்தவன், புஷ்பைகளோட வசதி இல்லாமல் இருந்தவன், அவன் இப்ப சொந்தமா வாகனம் எடுத்து தொழில் செய்கிறான். நீங்களும் தான் இருக்கேன், உங்களோட பயானும் தாடியும் ஜுப்பாவும் உங்களோட கோலமும் என்று சொன்ன இவனுக்கும் ஒரு ஆசை வந்தது. அப்ப அதனால இவ்வளவு காலமும் அவன் பொட்டியில பூட்டி வச்ச அந்த உத்தமமான அந்த பக்குவமான அந்த மார்க்க பக்குவத்தை எடுத்து தள்ளி வச்சு விட்டு வாழ்க்கையில இப்பதான் ஒரு ஃபார்ம் எடுத்திருக்கான். இப்ப பயான கேட்ட உடனே மனசு மாறிட்டு அப்ப அவர் வீட்டுக்கு வாரார். வரும்போது ஜும்மா முடிஞ்சுதானே வாரார் பயான். வீட்டை வந்து சோத்துக்கல்ல குந்திக்கு சாப்பிட்ற நேரம் மனைவியோடு அன்பான முறையில் இன்றைக்கு இந்த விஷயத்தை சொல்லி நாம இருந்து விட்டோம் ஆகும். நாம நரகத்துக்கு போகக்கூடாது. ஏன்? வட்டிக்கு வாங்குபவன், வட்டிக்கு கொடுப்பவன், வட்டியை கொடுப்பவன், வட்டிக்கு சாக்கி செல்பவன், வட்டி கணக்கு எழுதுபவன், அது அண்டர் கிரவுண்டில் எழுதினாலும் சரி, பேங்கில் எழுதினாலும் சரி, வட்டியோடு சம்பந்தப்பட்ட இந்த 4 பேரும் சாபத்துக்குரியவர்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னதால் நாம் வட்டிக்கு வாங்கி தொழில் செய்தால் பரக்கத் வராது, அதில் முசீபத் வரும். அந்த வாகனம் இடைஞ்சலால் பழுதாகும், அந்த வாகனத்தில் நஷ்டம் ஏற்படும் என்றெல்லாம் பயானை கேட்டவன் சோத்துக்கல்லையிலே மனைவியோடு இருந்து கொண்டு சாப்பிடுற போது டிஐ புள்ள இன்றைக்கு இப்படி ஒரு செய்தியை கேட்டேன் என்று கதையை தொடங்கினான். கதையை தொடங்கினவுடன் அவளும் சோத்துக்காய் இவரும் சோத்துக்காய். சோத்துக்கையை உதறினால் எலும்பிக்கு போனான். எலும்பிக்கு போனா இப்ப இவனுக்கும் சோறு இறங்காது. ஆக்கின கோழி, ஆக்கின சாவல், அதை தின்பதற்கு 2 பேருக்கும் மனசு கிடையாது. மனைவி சந்தோஷமா இருந்தால் தான் அவளுடைய முகத்திலே காணுகின்ற அந்த சூரிய காந்தி. சூரியனை கண்டால் அது பூ விரித்து அது தன்னுடைய மலர்ச்சியை வெளிப்படுத்துகிற அதே மாதிரி கணவனுக்கு மனைவியை காண்கிற போது அவளுடைய முகம் அந்த சூரியனை கண்ட காந்தியை போட்டு விரிய வேண்டும் என்று அவன் ஆசைப்படுவது வழக்கம்.
அவன் மனமெல்லாம் பொதுவாக ஏங்கி நிற்பது அவளுடைய அந்த முகமலர்ச்சிக்காக. ஆனால் இங்கே சோத்துக்கல்லையிலே அவள் முகத்தை சுருட்டிக் கொண்டதால், நடுவிலே இருந்து எழும்பியதால் அவனுக்கு சோறு இறங்கவில்லை. அவனுடைய மூட் மாறுகிறது. கேட்ட பயான் ஒரு பக்கம். அதனால் இப்போது அவன் என்ன முடிவு எடுப்பது? எப்படியாவது சமாளித்து, மனதிலே இன்னும் பயம் இருந்து கொண்டிருக்கிறது, சமாளித்து சரியாக்கி அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து தப்புவதற்காக நாம் அவளை சீராக்கி எடுப்போம் என்று நினைத்தால் இரவு நேரம் ஆகிவிட்டது. பொண்டாட்டியை பெட்டுகளே காணவில்லை, பக்கத்திலே அவள் இல்லை, பார்க்கின்றான் இல்லை. குசினிக்கு பின்னால் இருந்து கொண்டு அவள் முணுமுணுத்துக் கொண்டிருக்கிறாள் தன்னந்தனியாக. டியை புள்ள வாடி, தூங்குவதற்கு நேரமாயிற்று, 10 மணி ஆயிற்று என்கிறான். இல்லை, நீங்க தான் வேண்டா தூங்குங்க என்று சண்டப்பாணியில் அவள் கதைக்கிறாள். அன்பிற்குரிய சகோதரிகளே, சாதாரணமாக பல குடும்பங்களிலே நடக்கக்கூடிய காரியம். இவன் இப்போது என்ன செய்கிறான்? அவளை திருப்திப்படுத்தி அவளுடைய முகத்திலே சந்தோஷத்தை கண்டால்தான் இவனுக்கு நாளைக்கு நிம்மதியாக, இல்லை இரவைக்கு நிம்மதியாக இருக்கலாம். அதனால் அவனுக்கு கேட்ட பயான் எல்லாம் மறந்து போய்விட்டுகிறது. அவளுடைய முகம்தான் அவன் காண்கின்ற காரியமாக இருப்பதால் அவளை எந்த முகத்தில் பேச பண்ணுவது? பகல் சாப்பிடவில்லை, இரவும் சாப்பாடு குறை, சாப்பிடவில்லை, மனதிலே சஞ்சலம். பிள்ளைகள் ஒரு பக்கம் பாப்பா உம்மாவுடைய சண்டையை பார்த்து பிள்ளைகளுக்கு காது புளிச்சு போயிட்டு, கடைசியாக சனி ஞாயிறு 2 நாள், அதற்கிடையில் இவருக்கு ஃபெடப். திங்கட்கிழமை போம் கூடுபடுகிறது. அந்த 2 நாளைக்குள் அவள் அதே மாதிரி அவள் ரிபேஸ் பண்ணுவாள். புருஷனை அப்படியே வசச்சி எடுத்துருவாள். இவ்வாறு புருஷனன் எந்தெந்த கணவன்மாரெல்லாம் மனைவியால் நாசமாகிறார்களோ அவர்களுக்குத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், பத்தகுத் துன்யா, உலகத்தை பயந்து கொள்ளுங்கள், அதிலே நீங்கள் ரொம்பவும் ரொம்ப ரொம்ப பயர வேண்டியது உங்களுடைய மனைவியர்கள். ஆனால் சகோதரர்களே, நம் தாய்க்குலம், நம் சகோதரிகளை நாம் திருத்துவதற்கு முயற்சி செய்யவில்லையா? நாம் மொத்தமாக நாசமாகி விடுவோம். எத்தனை ஆடவர்களை பார்க்கிறோம், எத்தனை ஆடவர்களை பார்க்கிறோம். பயானுக்கு வருகிறார்கள், முன்சபிலே இருப்பார்கள், பயானை கேட்கிறார்கள், தாடியை பார்த்தால் முழுசாக வலிச்சு இருப்பார்கள், அல்லது தேயிலத்தூளை ஒட்டினா போல வச்சுக்கிருப்பார்கள். என்னப்பா தாடி என்றால் என்ன சொல்றார்? ஒன்றுமில்லை, நம்மட தாடியில கையை வச்சா அவளை சொத்தியை பார்க்க இல்லாம இருக்குங்க. அவர் சொல்ற பதில், அவனுக்கு இந்த தாடி முகத்திலே தானாக முளைக்கின்ற, அதுக்கு உணவு போடணுமா, டேப்லெட் போடணுமா? ஒன்றுமே போட தேவையில்லை. தானாக முளைக்கின்ற இந்த முடியை அல்லாவிற்கு பொருத்தமாக விடுவதற்கு தடையாக இந்த பெண் இருக்கிறாள். முடியை கூட அவனுக்கு விட முடியாமல் இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? அர்ஹுல் லிஹா, தாடியை அப்படியே நீங்கள் விடுங்கள், தொங்க விடுங்கள். அவுஃபுல் லிஹா, தாடியை நீளமாக வையுங்கள். வஃபிருல் லிஹா, தாடியை நிறைவாக வையுங்கள். 3 கோணத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை. வைப்பதற்கு தடையார்? சாலிஹா என்று பெயர் வைத்திருப்பார். பெயர் வைக்கிற போது சாலிஹா, சாலியத்தும்மா. எத்தனை சாலியத்தும்மா இருக்கிறார்கள்? பாதையிலே சண்டை என்றால் அவர்கள் ஆடை ஒரு பக்கம் இருக்கும், பேர் என்ன? சாலிஹத்தும்மா. சாலிஹா என்றால் ரசூலுல்லாஹ் சொன்ன சாலிஹா யார்? அவள் அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவாள், அல்லாஹ்க்கு பொருத்தமாக வாழ விரும்புகின்ற கணவனை திருப்திப்படுத்துவாள். ஆனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலகமெல்லாம் அற்பமானவைகள், ஆனால் அந்த உலகத்திலே the best goods, உலகத்தில் உள்ள ஆக சிறந்த பொருள் ஒரு சாலிஹான பெண். ஆனால் அன்பிற்குரிய சகோதரிகளே, உங்களிலே பலரா 50 வயதை தாண்டி விட்டீர்கள், வாழ்ந்து முடிந்து விட்டது, பேரப்பிள்ளையை கண்டுகொண்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் ஒரு சாரார் வாழ்ந்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள்.
இன்னும் ஒரு சாரார் வாழப் போகிறீர்கள். இந்த 3 கட்டத்திலும் இருக்கிறீர்கள். வாழ்ந்து முடிந்தவர்கள் இனி வாழ்ந்து விட்டோம், இனிமேல் நாம் வணக்கங்களை செய்வோம் என்று செய்துவிட்ட பாவங்களுக்கு தௌபா செய்யாமல், தங்களை திருத்திக் கொள்ளாமல், வெறுமனே தொழுதால் நோன்பு பிடித்தால் மட்டும் போதும் என்று தொழுகையில் மட்டும் நீங்கள் மூழ்கி கிடந்தீர்களா? அது மட்டும் போதாது. வாழ்ந்து அனுபவித்துக் கொண்டிருப்பவர்களே, நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை அல்லாஹ்வினுடைய தூதரின் வாழ்க்கைக்கேற்ப போய்கொண்டிருக்க வேண்டும். வாழ வேண்டிய சிறார்களை நீங்கள் வாழப் போகிறீர்கள். ஒரு சாலிகான பெண்ணாக வாழத் தொடங்க வேண்டும். உங்களுடைய இளம் பருவம் அந்த சாலிகான பெண் என்ற அடிப்படையிலே அது நடந்து கொண்டு போக வேண்டும். காலம் அதிலேயே கழிய வேண்டும். அரசின் நிழல் கிடைக்கக்கூடியவர்களிலே ஒருவர் தான் மறுமை நாளையிலே மஹ்ஷர் மைதானத்திலே நாங்கள் எல்லோரும் எழுப்பப்பட்டு கொண்டிருப்போம். எல்லோரும் எழுப்பப்பட்டு நிற்கிறோம். எங்களுடைய உடம்பிலே ஒரு கச்சை துண்டு கிடையாது. தலைக்கு மேல் சூரியன். பாவங்களால் மனிதன் தத்தளித்துக் கொண்டு கதறிக் கொண்டிருப்பான். என்னை கண்டு என் தாய் ஓடுவாள், தாயை கண்டு நான் ஓடுவேன். என்னை கண்டு என் அன்பு மகன் ஓடுவான், என்னை கண்டு என் காதலி ஓடுவாள். எல்லோரும் ஓடிக்கொண்டிருப்போம். ஒவ்வொருவரும் தத்தளித்துக் கொண்டிருக்கிற போது அங்கே சில வாலிபர்கள் அரசின் நிழலிலே, படைத்த ரப்பினுடைய அரசினுடைய நிழலிலே சந்தோஷமாக எந்த கஷ்டமும் இல்லாமல் இருப்பார்கள். வாலிபன் மட்டுமா? சில குமரிகளும் இருப்பார்கள். தன் வாலிப பருவத்தை அல்லாஹ்விற்கு பொருத்தமாக கழித்தவர்கள், தன் வாலிப பருவத்தை பாவம் இல்லாமல் கழித்தவர்கள். அதனால் சகோதரிகளே, குமரிகளே, நீங்கள் அரசின் நிழல் வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு உங்களுடைய வாழ்க்கையை ஓட்டுங்கள். அதற்காக மார்க்கம் உங்களுக்கு சொல்லித் தந்திருக்கிற ஒவ்வொரு விடயத்தையும் தேடி படித்து அதை நீங்கள் கடைபிடிக்க முயற்சிக்க வேண்டும். தொழுகையை பற்றி படிக்கிறோம், இஸ்லாம் சொல்லி இருக்கிறது. நோன்பை பற்றி படிக்கிறோம், ஜகாத்தை படிக்கிறோம். தொழுகையிலே ஒரு குறை இருந்தால், தொழுகையை நாங்கள் தெரிந்ததற்கு மாத்தமா ஒருவர் சொல்லிவிட்டார், எவ்வளவு போராட்டம். இப்போது எனக்கு முந்தி பேசிய மௌலவி ஜனாசாவிலே இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று சில விடயங்களை சொன்னார். இவர் சொன்னதற்கு மாற்றமாக ஊரிலே நடைமுறையில் சிலது இருக்கலாம். நாங்கள் இப்போது அதை திருத்தி இருக்கலாம். ஆரம்பத்தில் இதை சொல்லுகின்ற போது இவர் என்ன மார்க்கத்தை மாற்றிவிட்டார் என்று எவ்வளவு எதிர்ப்புகள் வந்திருக்கும். ஏன் ஜனாசாவுடைய விடயம், தொழுகையுடைய விடயங்கள் என்று சிலதில் மட்டும்தான் ரசூலுல்லாஹ் சொன்னபடி நடக்க வேண்டும் என்று வாழ்கிறோம். மார்க்கத்தில் அது மட்டுமா இருக்கிறது? இல்லை. சாலிஹான பெண் என்பவள் யார்? குர்ஆன் சாலிஹான பெண் என்றால் இப்படித்தான் இருப்பாள் என்று சொல்லி இருக்கிறது. அதை நீங்கள் படிக்க வேண்டும். அதற்கேற்ப உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும். கணவனுக்கு டேஞ்சராக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணாக நீங்கள் ஆகக்கூடாது. ஆனால் அன்பிற்குரிய சகோதரர்களே, நான் இன்று உங்களுக்கு சில விடயங்களை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சாலிஹான பெண். இதை நான் சொல்லுகிற போது ஆண்கள் அவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை, தனி வாழ்க்கையிலிருந்து குடும்ப வாழ்க்கை, சமூக வாழ்க்கை, எல்லா கட்டங்களிலும் அவள் எப்படி நடக்க வேண்டும் என்பதை சொல்லுகிறார்கள். முதலாவது சிறுபிராயம். ரசூலுல்லாஹ் என்ன கூறுகிறார்கள்? குல்லு மௌலூதின் யூலது அலா ஃபித்ரத்தில் இஸ்லாம். எல்லா பிள்ளைகளும் இஸ்லாத்தினுடைய அடிப்படையிலேயே பிறக்கின்றது. வலக்கின் அபவைஹி யுஹவ்விதானிஹி வயுனஸ்ஸிரானிஹி வயுமஜ்ஜிசானிஹி. என்றாலும் அந்த பிள்ளைகளின் தாய் தந்தையர் தான் அதை யூதனை போன்று வாழ வைக்கிறார்கள், கிறிஸ்தவராக வாழ வைக்கிறார்கள், நெருப்பு வணங்கிகளாக வாழ வைக்கிறார்கள். இப்போது நாங்கள் பிள்ளைகளை பெறுகிறோம். பிள்ளைகளை பெற்றெடுத்தால் பிள்ளைக்கு பிறந்ததும் ஆண் பிள்ளையா பெண் பிள்ளையா எது பிள்ளை என்றாலும் தாயின் வழியிலே தான் அதனுடைய வாழ்க்கை தொடர்கிறது. கணவனுக்கு முந்தி தாயான் அந்த பிள்ளை தொடுகிறாள். அந்த பிள்ளை அவளுடைய அரவணைப்பில் வளர்கிறது.
தகப்பனை விட வளர்ப்பதில் பங்கு தாய்க்கு கூட. இதில் நிறைய விடயங்கள் நாம் பேச வேண்டியிருக்கிறது. மார்க்க ரீதியாக ஒரு பிள்ளை பிறந்தால் செய்ய வேண்டிய கடமைப்பாடு அது வேறு, அது ஒரு பக்கம். அவைகளை தொட்டால் பயான் எடுத்துவிடும். சிலதை மட்டும் சொல்கிறேன். நாம் சீர்திருத்த வேண்டிய விடயங்கள். பிள்ளைக்கு 3 வயசாகிறது. என்ன செய்கிறார்? கிருகிற பக்கம் எல்லாம் நேசரி, கிருகிற பக்கம் எல்லாம் நேசரி. என்ன நேசரி? இங்கிலீஷ் நேசரி. இங்கிலீஷ் பாஷை தேவைதான், எல்லாருக்கும் தேவைதான். இந்த காலத்தில் இங்கிலீஷ்ங்கிறது சர்வதேச மொழியாக ஆகிவிட்டது. நாம பேசுகிற தமிழ் எந்த ஆபீஸுக்கு போனாலும் இங்கிலீஷ் தான் ஃபார்முலா வருகிறது. ஆனால் தேவைதான். அதனால உம்மாமார் என்ன செய்கிறார்கள்? பிள்ளையை நேசரிக்கு அனுப்பணும் என்பார்கள். மாசம் எவ்வளவு? 700 ரூபாய். சரி, இவனுக்கு வருமானம் எவ்வளவு? 20,000 ரூபாய் சம்பளம். 20,000 ரூபாய் சம்பளத்துக்குள்ள பரவாயில்லை, 700 ரூபா கணக்கு பார்க்காம போகட்டும். அவன் தான் இல்லை என்றாலும் அவன் ஒரு வார்த்தை செல்வான், நீங்க காசு ராட்டி பரவாயில்ல, நான் காசு சேர்த்துக்குவேன், என்ற பிள்ளையை நான் பார்க்கணும். ஏதோ அவன் மட்டும் பெற்ற மாதிரி. அப்ப இவன் என்ன செய்வான்? இவளோட எண்ணத்துக்கு நாம சண்டை பிடிப்பான். சரி, பிள்ளைய நீ அனுப்பம்பா. பிள்ளை போகுது. பிள்ளை போய் என்ன பழகுது? பிள்ளை போய் அப்புல பழகுது, ஒரேஞ்ச பழகுது, இதையும் பழகி கடைசியா அந்த பிள்ளைக்கு நேசரி ஃபங்க்ஷன். நேசரி ஃபங்க்ஷன் அங்க என்ன நடக்க போகுது? பிள்ளை அப்புளை முறைஞ்சையும் செல்ல போகுது என்றால் நேசரி ஃபங்க்ஷனுக்கு உடுப்பு வேணும். என்ன உடுப்பு? அதற்கு 3000 ரூபாய். அது என்ன உடுப்பு? ஒரு ஹிந்தி பாடலுக்கு ஆடுவதற்கு உடுப்பு. 3 வயசுல, 4 வயசுல, 5 வயசுல எங்களது பிள்ளைகள் சினிமா நடிகைகளின் கோலத்தில் அவர்கள் ஆட்டப்படுகிறார்கள். ஒரு இங்கிலீஷ் பேரில் இங்கிலீஷ் பாட்டுக்கு ஆடுது பிள்ளை. அதை வீடியோ எடுக்கிறதுக்கு நம்முடைய அப்துல்லா பேர் அப்துல்லா, அல்லாவின் அடியான். அவர் வீடியோ எடுக்கார். நடத்துறது யாரு? அப்துல் ரஹ்மான். அதை நடத்துறது அப்துல் ரஹ்மான். நேசரி டீச்சர் யாரு? பாத்திமா. பிரைஸ் கொடுக்கிற சபியா. எல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களுடைய பெயர்கள். ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுக்கு விருப்பமான பெயர்கள். உம்மாமார் எல்லாரும் போய் பார்த்துக்கிருக்காங்க. பிள்ளை என்ன செய்யுது? ஹிந்தி பாட்டுக்கு டான்ஸ். ஹிந்தி பாட்டுகளை சொல்லி காட்டவா? நேசரி ஃபங்க்ஷன் என்றால் அவன் அடிக்கிற ட்ரம் 3 ஊடு 4 ஊட தாண்டி கேட்கும். கலகல ஹுலு ஹுலு அங்கே ஆட்டம் போகும். அதை தூக்கி யூடியூப்ல போடுறாங்க. என்னையாம் என்ற பிள்ளை யூதனா மாறிட்டு, என்ற பிள்ளை கிறிஸ்தவனா மாறுது, என்ற பிள்ளை பட நடிகையாக மாறுது. அன்பிற்குரிய சகோதரிகளே, நாம் பிள்ளைகளை வளர்ப்பது இதுதானா? இன்று அந்த பிள்ளை நேசரியில் ஆட பழகினாள், நாளை அவள் அடுத்த ஆட்டம் ஆடுவாள். அந்த பிள்ளை அதற்கப்பால் அப்படியே 5, 6, 7 வயசு என்று போகிறது. வீட்டிலே ஒரு பக்கம் தாய்க்குலமே உங்களுக்கு பொழுது போகுதில்லை என்று டிவியை வச்சுக்கிறீர்கள். புருஷங்காரனுக்கு டிவி பார்க்கறதுக்கு டைம் குறைய, பிகாஸ் அவன் எந்த நேரம் தொழிலுக்கு போவான். உங்களுக்கு வீட்டில் இருந்தால் போர் அடிக்குது. அதனால டிவி காலையில் 8:30 அல்லது 9 மணிக்கு தொடங்கினால் ஒன்றன் பின் ஒன்றாக நடனம் அல்லது பாட்டு அல்லது டான்ஸ். இதில் என்ன விசேஷம் தெரியுமா? பிள்ளை படிக்கணும், நான் படுத்த நிலையில் படம் பார்த்து இருக்கணும். பிள்ளை என்ன செய்யும்? வீட்டை நீ டிவியை போட்டுக்கு படத்தை பார்த்தா, டான்ஸை பார்த்தா, பக்கத்தில் இருக்கிற பிள்ளை என்ன செய்யும்? அதுவும் வந்து குந்தும். அதுக்கு எது லைக்கு? டிவியில் போகிற காட்சி தான் லைக்கு. அதுக்கு கருத்து விளங்கியோ விளங்கலையோ அதை பார்க்கும். சில பிள்ளைகள் என்ன செய்யும்? நம்மளை விட கடுமையான புத்திசாலியாக நடக்கும். புத்தகத்தோட வருவான், புத்தகத்தோட வந்து கதிரையில் இருப்பான். உம்மா பார்க்குற நேரம் எல்லாம் புத்தகத்திலே இருப்பான். உம்மா அங்கால பார்த்துக்கிறிக்காண்டு அப்படியே கண்ணெல்லாம் அவன் அங்கே டிவிக்குள்ளே இருக்கு. இப்படியே அந்த பிள்ளை அதை பழகுது. சிறு பிராயத்திலே அந்த பிள்ளையினுடைய முகத்திலே படத்தை பார்த்தால் அங்கே என்ன இருக்கிறது? ஏதாவது படத்திலே ஆணும் பெண்ணும் ஒருவரை ஒருவர் கட்டி பிடிக்காத காட்சி இல்லாமல் இருக்கிறதா?
ஏழாவது ஒரு படம் இருக்கிறதா? உங்களுக்கு எப்படி தெரியுமென்று கேட்கலாம். நான் என்னுடைய 14 வயசுக்கு முந்தி ஓத போறதுக்கு முந்தி நான் பார்த்து தான் இருக்கேன். தெரியாதது கிடையாது. அந்த காலத்திலேயே இல்லையாம். இந்த காலம் எப்படி? எல்லா வீடுகளும் நிறைந்தது. ஏன் ஏன் அங்க பார்க்க கிடைத்தது? அந்த நேரம் சரியான முறையில் வளர்க்கப்படாத காரணம். என்னை போன்றுதான் ஒவ்வொருவரும். அதனால் போறோம், பார்த்தோம். பார்த்ததால் வந்தது என்ன? அதிலே காண்கின்ற காட்சிகள் ஹலாலானதா? இன்றுள்ள படங்கள் எல்லாம் என்ன? படங்கள் எல்லாம் ஒரு வீட்டில் உள்ள குமர் எப்படி ஒரு ஆம்பளையை லவ் பண்றது, இதான படம். இதை தவிர வேற என்ன இருக்கா? இதைத்தான் நான் போட்டு காட்டுறோம். போலீஸ்ல முறைப்பாடு என்னையாம், பக்கத்து வீட்டுக்காரனோடு என் மகள் ஓடிவிட்டாள். அப்படி போட மாட்டாங்க. பக்கத்து வீட்டுக்காரன் அல்லது வீட்டுக்கு வந்த மேசன் அல்லது வீட்டுக்கு தேங்காய வந்தவன் மகளை கடத்தி கொண்டு போய்விட்டான். என்ற இவட பிள்ளைக்கு ஒன்றுமே தெரியாது. அப்படி உத்தமையாக வளர்த்திருப்பார்கள். இது நடக்கிறதா? என்ன நடக்கிறது? வீட்டில் மேசன் பாரான், அந்த மேசனோடு நம்முடைய பிள்ளைகளை தீய கொடுக்க விடுறோம். வார வேலை செய்ய வார தமிழர்கள் அல்லது முஸ்லிமாக்கள் அவர்களிடம் நமது குமர் பிள்ளை போனால் அவன் பார்க்கிறான் அழகான ஒரு பெண். அவன் என்ன செய்வான்? அவனுடைய சைட்டை அங்கால வைப்பான். அவன் நீங்கள் இல்லாத போது அவனுடைய நடவடிக்கையில் அந்த பிள்ளை ஈர்க்கப்படுகிறது. ஈர்க்கப்படுகின்ற முறையை அந்த பிள்ளை டிவியிலே படிச்சிருக்கிறது, படங்களிலே பார்த்திருக்கிறது. எப்படி ஒரு வேலைக்காரனோடு ஓடுவதென்று நீங்கள் தான் படத்தை காட்டி பழக்கிறீர்கள். பிள்ளைகளை பழுதாக்கியது நீங்கள். எமது வீடுகளில் உள்ள டிவிகள் முற்றாக அது க்ளோஸ் பண்ணப்பட வேண்டும். சிலர் சொல்வார்கள், எங்களுக்கு உலகம் தெரியணுமே, செய்தி கேட்கிறோம் என்கிறார்கள். செய்தி தெரியத்தான் வேணும், செய்தி தெரியத்தான் வேணும். அதுக்காக 24 மணி நேரம் வேலை செய்கின்ற டிவியிலே செய்தி வருவது எவ்வளவு? செய்தி நேரம் மட்டுமா போறேன்? செய்தி நேரம் மட்டுமா போறேன்? உங்களால் முடிகிறதா? செய்தியை பாருங்கள். செய்தி போய்கொண்டிருக்கும். அப்படியே ஒரு என்னது ஏதாவது ஒரு விளம்பரம், ஒரு கம்பியை பற்றி ஒரு விளம்பரம். செய்தி போகுது, ஒரு இரும்பு கம்பி, அதை பற்றி விளம்பரம். அந்த கம்பிக்கு ஒரு பொம்பளை அறகுற நிப்பாட்டி விளம்பரம் போகும். செய்தியை பார்த்துக்கிருக்காரு. ஒரு வாலிப பொடியம் பார்த்துக்கிருப்பான். ஒரு 11 வயசு 12 வயசு பொடியம் பார்த்துக்கிருப்பான். 12 வயசு 13 வயசு பொடியனுக்கு அழகான பொம்பளைகளை செக்ஷுவலாக காட்ட காட்ட அவனுடைய மனசு மாறுகிறது. அதனால் அவன் என்ன செய்ய தொடங்குவான்? பக்கத்து வீட்டில் உள்ள பொம்பளையை எட்டி பார்க்க தொடங்குவான். 15 16 வயசாக அவனுடைய மனம் தேடும். தப்பு தப்பான படங்களை தேடத் தொடங்குவான். வெறும் செய்தி போதும். இன்றைக்கு வரக்கூடிய செய்திகள், அன்புக்குரிய சகோதரிகளே, மொத்தத்தில் டிவியை விரும்புவது கூடுதலாக பெண்கள் தான். தங்களுடைய பிள்ளைகளை அவர்கள் நாசப்படுத்துகிறார்கள். குமர் பிள்ளைகள். நாங்களும் ஒரு மதரசா நடத்துகிறோம், லேடிஸ் காலேஜ். எத்தனை பெற்றோர் வருகிறார்கள். பிள்ளைக்கு வயசு இப்போதுதான் 15 வயசு. மௌலவி பிள்ளையை வச்சு கொண்டு இருக்க இயலாது. எங்களோட பிள்ளைய கொஞ்சம் மதரசாவில் சேர்க்கணும். அவர்கள் நினைக்கிறார்கள் பெண்கள் மதரசாவில் சேர்த்தால் பிள்ளைக்கு பாதுகாப்பு என்று. எப்போது வருகிறார்கள்? பிள்ளைக்கு முத்தி விட்டது, வேறு வழி இல்லை, மதரசாவுக்கு கொண்டு வர நினைக்கிறார்கள். முத்தியதை மதரசாவுக்குள் கொண்டு வந்தால் என்ன நடக்கும்? அதை அந்த முத்தியதிலே மதரசாவிலே போட்டு அடைத்தால் அங்கே இருந்து கொண்டு எப்படி தப்புவது, எப்படி தன் காதலனோடு கதைப்பது பேசுவது என்பதை அதையும் நீங்கள் போதித்துக் கொடுத்திருக்கிறீர்கள் படம் மூலமாக. ஆனால் அங்கே இருந்து கொண்டு அந்த பிள்ளை எஸ்கேப் ஆகலாம், கூடாததை செய்யலாம், தப்பான நிகழ்வு நடக்கலாம். அதனால் அப்படியான பிள்ளைகளை நாங்கள் மதரசாவில் எடுப்பதே கிடையாது. அன்புக்குரிய சகோதரர்களே, இதுவெல்லாம் நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை பிழையாக வளர்க்கிறதன் விபரீதம். அதிலே முதல் பங்கு தாய்மார்கள்.
ஆசைக்காக, உன் மன ஆசைக்காக பிள்ளைகளை பிழையான முறையிலே பழக்குகின்றாய். உன்னிடம் தரப்பட்ட அமானிதம் அது. இது ஒரு புறம். அதற்கடுத்து நாங்கள் எத்தனை சட்டத்தை மீறுகிறோம். சுப்ஹானல்லாஹ். பிள்ளை ஸ்கூலுக்கு போகிறது. ஸ்கூலுக்கு போனால் இன்றைக்குள்ள ஸ்கூல் என்ன? பெரும்பான்மையான ஸ்கூல்கள் கலவன் பாடசாலை. ஒரு ஏரியா முஸ்லிம் ஏரியாவாக இருக்கட்டும், ஒரு முஸ்லிம் ஏரியாவிலே எல்லோரும் முஸ்லிம்கள் தாராளமாக அவர்கள் ஆண்களுக்கு வேறாக பெண்களுக்கு வேறாக பருவ வயதை அடைந்ததற்கு பின் பாடசாலைகளை வைத்துக் கொள்ள வாய்ப்பிருந்தால் தாராளமாக செய்யலாம். ஆனால் அதை பற்றி யோசிப்பவர்கள் ரொம்ப குறைய. சமூக சீர்திருத்தவாதிகள் அதை பற்றி யோசிப்பது ரொம்ப குறைய. குறைந்தபட்சம் முஸ்லிம் அரசியல் தலைவர்கள் என்று இருப்பவர்கள் கூட இஸ்லாத்துக்காக நாங்கள் குரல் கொடுக்கிறோம் என்கிறார்கள், சமூக சீர்திருத்தத்திற்காக குரல் கொடுக்கிறோம் என்கிறார்கள். அவர்களுடைய குரல்கள் எல்லாம் முஸ்லிம் சமுதாயம் இஸ்லாத்தின் அடிப்படையில் சீர்திருந்த வேண்டும் என்பதல்ல. வட்டி பேங்க் நாளை கொண்டு வருவது அல்லது இன்டர்நேஷனல் கிரவுண்ட் என்று ஒன்றை கொண்டு வந்து ஆண்களையும் பெண்களையும் அரைகுறை நிர்வாணமாக நீச்சல் தடாகத்தில் ஆட வைக்கின்ற அபிவிருத்தி திட்டங்கள், இப்படி அபிவிருத்தி திட்டங்கள் தான் எங்களுடைய முஸ்லிம் தலைவரால் வருகிறது என்றால் அதுவல்ல எங்களுக்கு தேவை. அவர்கள் முஸ்லிம் தலைவர்களாக இருக்க மாட்டார்கள். இஸ்லாத்துக்கு எதிரான காரியங்களை இஸ்லாத்துக்குள்ளே நுழைவிக்கின்ற முஸ்லிம் அல்லாதவர்களின் தரகர்களாக இருப்பார்கள். இன்று எந்த பிள்ளையை பாடசாலைக்கு அனுப்புவது? கொமர் பிள்ளை அனுப்ப இயலாது. ஒரு வகுப்பிலே 30 பேர் 40 பேர், 20 ஆண் பிள்ளை 20 பெண் பிள்ளை. இவன் இரவுதான் ஒரு படத்தை பார்த்துட்டு வந்திருப்பான். இன்ன நடிகை இன்னரோடு ஓடியது, அவர்கள் காட்டின கூத்துகள். பாடசாலைக்கு வந்தால் இவன் கதைக்கிறான். பக்கத்திலே நமது பிள்ளை போயிருக்கும். உதாரணத்திற்கு நாம வீட்டில் டிவியே வச்சிருக்க மாட்டோம், அந்த பிள்ளைக்கு அது தெரியாது. அப்ப இவன் கதைக்கிறத அவன் கேட்கான். என்ன சொல்லான்? இன்ன நடிகை எங்கான், அவள் இப்படி அழகுங்கான், அவள் இன்னார லவ் பண்ணினங்கான். அப்ப இவனுக்கு என்னடா இவனுக்கு கதைக்கிறது? நாம மட்டும் பேகேன் மாதிரி முழிச்சிருக்கிறது. அவனுக்கு ஒரு கொச்சமா இருக்கும், வெக்கமாக இருக்கும். சரி, நாளடைவில் நாமும் கேட்போம் என்று நினைப்பான். என்ன செய்வது? பொத்தி பிள்ளையை எவ்வளவு காலம் வளர்க்கலாம்? பாடசாலை என்பது பிள்ளைகள் பக்குவப்படுத்துறதுக்குரிய இடமா அல்லது பிள்ளைகளை சீர்கட்டவளாக மாற்றத்துக்குரிய இடமா? கலவன் பாடசாலையினால் கட்டுப்போன பிள்ளைகள் அதிகம். கொப்பி மாறுகிறார்கள். கொப்பிக்குள் லவ் லெட்டர்ஸ்கள் போகிறது. 10 வயசு பிள்ளையின் கொப்பிக்கு கொப்பி கொடுக்கிற போது அதிலே உன்னது உதடு எவ்வளவு அழகா இருக்கிறது, கன்னம் தக்காளி பழம் போல் இருக்கிறது. ஆறு எழுதுகிறான்? 10 வயசு பையன் எழுதுகிறான். யார் இதை கற்றுக் கொடுத்தது? நாம். உம்மாமார் வாப்பாமார் யோசிப்பது கிடையாது. நாம் பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறோம் என்பதை யோசிப்பது கிடையாது. அதனால் பிள்ளை கொமர் பருவத்தை தாண்டுகிறது. கலவன் பாடசாலை படிக்கிறது. கொமர் என்றால் எப்படி இருந்தார்கள்? நீங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை பாருங்கள். நபிகளாருக்கு அல்லாஹு தஆலா வஹியை இறக்கி நபியாக அனுப்புவதற்கு முன்னர் அவர்கள் முழு நிர்வாணிகளாக அல்லது அரை நிர்வாணிகளாக வாழ்ந்திருக்கலாம். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய சட்டம் அவர்களுக்கு வந்தது. அதனால் அவர்கள் எப்படி வெட்கம் உள்ளவர்களாக மாறினார்கள் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் குமரிகள் வீட்டுக்குள்ளேயே மறைந்திருக்கக்கூடியவர்களாக மாறிவிட்டார்கள். பெருநாள் தொழுகைக்காக மட்டும் ரசூலுல்லாஹ் வெளியிறக்குமாறு கட்டளையிடுவார்கள். மறைந்திருக்கக்கூடிய கன்னிகளை பெருநாள் தொழுகைக்கு வாருங்கள் என்று கட்டளையிடுவார்கள். அந்த அளவுக்கு அவர்கள் மறையத் தொடங்கினார்கள். ஆனால் சகோதரர்களே, இன்று இந்த பிள்ளை நாளை குமராகிவிட்டால் அவளுடைய உடம்பிலே சில மாற்றங்கள், உணர்வுகள், சிந்தனைகள் எல்லாம் மாறிவிட்டாலும் அடுத்த நாளும் அவள் பாடசாலைக்கு போகிறாள். அதே வாலிபர்களோடு அவள் கதைக்கிறாள், பேசுகிறாள், பழகுகிறாள். அதனால் அவளிலே அந்த பருவத்தில் வந்து சேர வேண்டிய வெட்கம் வரவில்லை. ஆண்களோடு சரளமாக பேசுகின்ற அந்த நிலை வந்து விடுகிறது. உணர்வுகளுக்கேற்ப பக்கத்திலே ஆடவன் இருந்தால் என்ன நடக்கும்? நெருப்பும் பஞ்சும் பக்கத்திலே இருந்தால் என்ன நடக்கும்? நெருப்பும் பெட்ரோலும் பக்கத்திலே இருந்தால் என்ன நடக்கும்? ஒரு சிறிய ஒரு ஊதுதல் ஊதிவிட்டால் பற்றிவிடும் அல்லவா?
இன்று பாடசாலைகளிலே 20 ஆணும் 20 பெண்ணும் இருந்தால் கலப்பு பாடசாலையிலே ஊதுவதற்கு எத்தனை பேர் இருக்கிறார்கள்? ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொருவர் சோடியாக ஆகிவிடுவார்கள். ஒருத்திக்கு ஒருத்தனை சோடியாக்கி விடுவார்கள் பார்ட்னர்மார். ஏன் இந்த நிலை? ஏன் இதை சமுதாயம் சிந்திக்க கூடாது? எனவேதான் நமது பெண்கள் சீர்கட்டு போகின்றதற்கு காரணமாக இந்த நிலை மாறுகிறது. பிள்ளைகளை பக்குவமாக வளர்ப்பது என்பது பெற்றோரின் கடமை. அது ஒரு புறம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை பாருங்கள். ஹதீஸ்கள் எவ்வளவுக்கு தூக்கி எறியப்படுகிறது. இய்யாக்கும் வத்துஹூல அலன் நிசா. ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், பெண்கள் இருக்கிற இடத்தில் நீங்கள் நுழைவதை உங்களுக்கு எச்சரிக்கிறேன். இப்ப நான் இருக்கேன், என் மனைவி இருக்கிறார், எனக்கு குமரு பிள்ளைகள் இருக்கு. நான் வீட்டை விட்டு போய்த்தேன். வீட்டில் இருக்கிற பொம்பளை எப்படி இருப்பாங்க? ஒவ்வொரு பெற்றனா அவங்களோட வீட்டு கோலத்தில் இருப்பாங்க. நம்மளோட வீட்டில் எத்தனை வீட்டில் பிச்சைக்காரன் நினைச்சபடி விளையாம பாதுகாப்பு போட்டிருக்கும். எல்லா பிச்சைக்காரனும் அப்படியே வருவான். உமா பிள்ளையாள் என்று சொல்லி அவன் அப்படியே வந்து உள்ளுக்கு தான் நிற்கிறான், அவனை தான் நிற்கான். இவன் அப்படியே வருவான். சோல் ஒரு பக்கம் கிடைக்கும், அல்லது சோல் இல்லாமல் இருக்கும். நாங்கள் அப்படி பழக்கி வச்சிருக்கோம். அல்லது பிச்சைக்காரன் வந்திருக்கான் காசு எடுத்து குடும்பம்னு சொன்ன குமர் பிள்ளை அப்படியே வந்து காசை கொடுக்கும். இது நம்முடைய சூழல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்லுகிற போது அந்த சஹாபி கேட்கிறார், அங்கே இருந்த அன்சாரி சஹாபி என்று நினைக்கிறேன், அல்லாஹ்வின் தூதரே, கணவனுடைய சகோதரன் வருகிறான். கணவனுடைய சகோதரன், அதாவது என் வீட்டிலே நான் இல்லாத போது எனது சகோதரன் வருகிறான், அதை பற்றி என்ன சொல்லேன் என்று கேட்கிறாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்கள்? அது கணவனின் சகோதரனா அது மரணம் என்றார்கள். அது மரணம். அப்படி என்றால் என்ன? ஆகவும் டேஞ்சர். உங்களுடைய கணவனின் சகோதரர்கள் நீங்கள் இல்லாத போது உங்களுடைய வீடுகளிலே வருவது. இன்றைக்கு என்ன செய்யறோம்? அவர் வருவார், மதினி என்று கலா வருவார், இவர் இருக்க மாட்டார். சோமாரிக்கையில் வாங்க மச்சான் என்று கைரையை கூட்டி இருப்பாட்டுவார். ஊட்ட ஆரிக்கா இல்லை அவர் வயலுக்கு போயிருக்கார், இருங்கோன் டீயை குடிக்கும். அவனுக்கு உணர்வுகள் இல்லையா? ஆசை இல்லையா? அவனுடைய மனசு தப்பாக எண்ண மாட்டாதா? ரசிக்க மாட்டானா? இது தெளிவான ஹராம். இதுல ஆக வினோதம் என்ன தெரியுமா? எங்களுக்கு மார்க்கம் தெரியாததால் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி நடக்க வேண்டும் என்று ஒவ்வொன்றாக, குடும்பத்தில் எப்படி நடக்கணும், ரோட்டில் எப்படி நடக்கணும், வீட்டில் எப்படி நடக்கணும், கடையில் எப்படி நடக்கணும் என்று சொல்லி தந்த மார்க்கத்தை நாங்கள் படிக்காததால், ஆம்பளைகள் குறிப்பாக படிக்காததால் வெளிநாட்டுக்கு போயிட்டாரு மச்சான். வீட்டில் கறி வாங்கி கொடுக்க ஆள் இல்லை. நான் வெளியிலையா, நான் என் தம்பிக்கு கோல் எடுப்பேன். என்ன கோல் எடுப்பேன்? வீட்டில் கறி வாங்க ஆள் இல்லை, தம்பிக்கு செல்வேன். ஒவ்வொரு நாளைக்கும் போய் கறியை வாங்கி குடுறாம்பன். ஒவ்வொரு நாளைக்கும் வருவார். அவர் கறி வாங்குற பாணியிலே வருவார். சில வேளை அவர் கூப்பிடாமலே வருவார். கடைசியாக அவர் அங்கே இருப்பார். இங்க நடக்கக்கூடாதது நடந்து கொண்டிருக்கும். இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் எச்சரித்தார்கள், உங்கள் வீடுகளிலே நீங்கள் பெண்கள் இருக்கக்கூடிய இடத்திலே அனுமதிக்க கூடாது. ஆனால் நீங்கள் அனுமதிக்கிறீர்கள். ஆண்களுக்கு எச்சரிக்கிறார்கள், நுழையாதீர்கள் என்று. ஒயின் கீழலுக்கு முர்ஜூ ஃபர்ஜூ. ஒரு வீட்டுக்கு போனால் குர்ஆன் சொல்கிறது, குர்ஆன் சொல்கிறது, பெண்களே ஆண்களுக்கு சொல்கிறது, நீங்கள் ஒரு வீட்டுக்கு போகிறீர்கள், அந்த வீட்டிலே அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சலாம் சொல்லி அனுமதி கேட்கிறோம். ஆண்கள் என்றால் நீங்கள் போகாதீர்கள், திரும்பி விடுங்கள் என்று சொல்லுகிறது. ஆண்கள் இருக்கிறார்கள், ஆண்கள் இல்லையா? வீட்டிலே பெண்கள் தானே இருக்கிறார்கள், ஆண்கள் இல்லையா? திரும்பி விடுங்கள். ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? ஒரு தெரிஞ்சவர் வந்தால், கொஞ்சம் தெரிஞ்சவர் வந்தால் வாருங்கள் என்று கூப்பிடுகிறோம். அன்றைக்கு நான் ஒரு வீட்டுக்கு போனேன் ஒரு வேலையாக. அந்த வீட்டில் பெண் தான் இருந்தால், ஆண் இல்லை. அப்ப நான் வெளியில் இருக்கேன், உள்ளே நுழைய இயலாது, அனுமதி இல்லை.
இதில் ஆச்சரியம் என்ன தெரியுமா? அந்த பெண் ஃபேஸ் கவர் போடுகின்ற பெண். என்னை கண்டும் வீட்டில் ஆண் இல்லை, அவள் என்னை அழைக்கின்றாள் வந்து இருங்கள் என்று. நான் அப்போது சொன்னேன், இது கூடாது மார்க்கப்படி என்று. உரியவர்களை அழையுங்கள் என்று சொல்லி அவர்கள் வந்ததன் பின்னர் தான் நான் பின்னர் போகின்றேன். அவளுக்கு தெரியாது பாவம், அல்லது தெரியும் என்றாலும் நடைமுறைப்படுத்தி பழகவில்லை. அன்பிற்குரிய சகோதரிகளே, நீங்கள் முதலாவது மார்க்கத்தை தெரிய வேண்டும். உங்களுக்கு அல்லாஹ் சொன்ன சட்டம் என்ன? சட்டத்தை தெரிகிறோமா? இல்லை. ஹராத்தை ஹலாலாக வழங்கி இருக்கிறோம், ஹலாலை ஹராமாக வழங்கி இருக்கிறோம். அது என்ன ஹராத்தை ஹலாலாக? நமது சமுதாயத்தில் ஒரு கல்யாணம் நடக்குதுன்னு வச்சுக்கோ. என்னது? சாட்சி பெரியம்மாட பிள்ளை ஒருத்தன் கல்யாணம் முடிச்சிட்டான். சாட்சி பெரியம்மாட பிள்ளைய ஒருவன் கல்யாணம் முடிச்சிட்டான். என்ன சொல்வோம்? பாவி தங்கச்ச கல்யாணம் முடிச்சிட்டான். தங்கச்ச அல்லது சின்னப்பா பெரியப்பாட பிள்ளைய கல்யாணம் முடிச்சிட்டான். என்ன சொல்லுவோம்? தங்கச்ச கல்யாணம் முடிச்சிட்டான், ஹராத்தை செஞ்சிட்டான். இங்க நிறைய பிழை நடக்குது. அல்லாஹ் குர்ஆனிலே சூரத்துல் அஹ்ஸாப் 50வது வசனத்தில் தெளிவாக சொல்கிறான், உங்களுக்கு நாம் ஹலாலாக்கி இருக்கின்றோம். எதை? உனது தாயினுடைய சகோதரியின் பெண் பிள்ளைகளை, உன் தாயினுடைய சகோதரரின் பெண் பிள்ளைகளை திருமணம் முடிப்பதற்கு ஹலால் ஆக்கி இருக்கிறோம். உன் தகப்பனுடைய சகோதரரின் பெண் பிள்ளையை, உன் தகப்பனுடைய சகோதரியின் பெண் பிள்ளையை நாம் ஹலால் ஆக்கி இருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். சவுதியில சாதாரணமாக திருமணம் செய்வார்கள். ஆனால் நாம என்ன செய்கிறோம்? கல்யாணம் முடிப்பதற்கு ஹலாலான அந்த பெண் யாரு? என்னுடைய சாட்சிய மகள். அவளோட நாம சாதாரணமாக பழகிறோம். அதில் விசேஷம் என்ன தெரியுமா? நாம ஹலாலாக்கிய உற்றோம் பழகிறதுக்கு. காக்கா தம்பியாக பழகிறோம். நம்மட பிள்ளைகள் என்ன செய்து? சாட்சி பெரியமான பிள்ளைய காக்கா தம்பி என்று தான் பழகுது. காக்கா தம்பி என்று அழகாக உறவாக பழகிறார்கள். அதனால உம்மா என்ன செய்வா? சாட்சியில் ஊட்ட ஆம்பளை பிள்ளை இல்லையா, தன் சகோதரியின் மகனை கூப்பிட்டு வகுப்புக்கு போகணும். பிள்ளை கொமர் பிள்ளை, மற்ற ஆம்பளைகளோட போன அவன் இவன் சைட் அடிச்சிடுவான் அல்லவா? உம்மா என்ன செல்வா? சாட்சிர மகன் அவனுக்கு 18, பிள்ளைக்கு 16, அவனை கூப்பிட்டு அவனுக்கு சாட்சி, அது பிரச்சனை இல்லை. ஆனா சாட்சிர மகள் அவனுக்கு யாரு? காக்காவா? யார் சொன்னது காக்கா? அல்லாவா? அல்லாஹ் கல்யாணம் முடிக்கலாம் என்றது. நாம் என்ன செல்றோம்? பிள்ளைய கொண்டு வகுப்பு கூட்டிட்டு போய் விட்டு போட்டு வாம்பான். அவன் என்ன செய்வான்? மோட்டார் பைக்கில் ஏறும்பான். ஏறுவார்கள், போவார்கள். இப்படியே நாளடைவில் ஏறி ஏறி போக 2 பேருக்கு இடையில் காதல் மலர்கிறது. ஒரே ஓட்டம். ஏன் ஓடுகிறார்கள்? ஏன் ஓடுகிறார்கள்? சமுதாயத்திலே கல்யாணம் முடிக்க அனுமதிக்க மாட்டார்கள். சாட்சியின் மகளை முடிப்பது ஹராம் என்று பழகிவிட்டோம். அதனால் சொந்த சகோதரியாக பழக்குகிறோம். ஹராம் ஹலால் தெரியாது. நாங்கள் ஹலாத்தை ஹராமாக்கி விட்டோம், ஹராத்தை ஹலாலாக்கி விட்டோம். அன்பிற்குரிய சகோதரிகளே, இது நாங்கள் செய்கிற மாபெரிய பிழை. உங்களுக்கு உங்களுடைய உடன் பிறந்த சகோதரன், உங்களை பெற்ற தகப்பன், உங்களுடைய கணவன், உங்களுடைய சகோதரன், உங்களுடைய சகோதரியின் மகன், உங்களுடைய சகோதரரின் மகன், உங்களின் சொந்த மகன், இவர்கள் உங்களுக்கு பழகுவதற்கு ஹலால், கல்யாணம் முடிக்க ஹராம். சின்னப்பா பெரியப்பாவின் பிள்ளைகள் திருமணம் முடிப்பதற்கு அல்லாஹ்வினால் ஹலாலாக்கப்பட்டவர்கள். அவர்களை நாங்கள் சகோதரர்களாய் பழக்குகிறோம். அதனால் எத்தனையோ வீடுகளிலே சாட்சி பெரியம்மா சின்னப்பா பெரியப்பாவின் பிள்ளைகளுக்கிடையில் தவறான உறவுகள் அரங்கேறி கொண்டிருக்கிறது. நீங்கள் வைத்தியசாலைக்கு போவையில் அல்லது வேலையாக போவையில் அவனுக்கு தெரியும் இந்நேரம் போனால் அங்க தங்கச்சி சும்மா இருப்பான். நாளாந்தம் வர வர அவனுக்கும் அவளுக்கும் இடையில் தப்பு தொடரும். ஏன்? அல்லாஹு தாலாவிற்கு தெரியும், அல்லாஹ்விற்கு தெரியும் இவர்களுக்குரிய உணர்வுகள் என்ன என்பது. சொந்த சகோதரியை மட்டும்தான் ஒருவன் சகோதரியாக பார்ப்பான், உடன் பிறந்த சகோதரியை. மற்றவர்களை பார்க்கின்ற போது அவனுடைய எண்ணம் வேறு வீவு கொண்டு பார்க்கும். இறைவன் அப்படித்தான் படைச்சிருக்கிறான், இறைவன் அப்படித்தான் படைச்சிருக்கிறான். நீங்கள் நல்லெண்ணம் வைத்து பழகலாம்,
ஆனால் அதிலே அல்லாஹு தஆலா அங்கே தப்பான சிந்தனை உருவாகின்ற நிலையை வைத்திருக்கிறான். நாங்கள் ரசூலுல்லாவை விட சஹாபாக்களை விட பேணுதலா அனுமதித்து விட்டோம். ஒவ்வொரு வீடுகளிலும் சாதாரணமாக நடக்கின்றது. கணவனுடைய சகோதரர்கள் சாதாரண வருகிறார்கள், ஆட்டாக்காரர்கள், ஆட்டா தொழில் செய்கிறீர்கள், நல்ல விஷயம். நீங்கள் ஆட்டாவிலே ஒரு பெண்ணை ஏற்றுகிறீர்கள், அவள் உங்கள் கோல் பண்ணினால் வாருங்கள் என்றால் நீங்கள் போகிறீர்கள். ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் என்ன? லா யஹ்லுவன்ன ரஜுலுன் பிம்ராத்தின், எந்த ஒரு ஆணும் ஒரு பெண்ணோடு தனிக்க வேண்டாம். இல்லா வமாஹது மஹரம், மஹரமான ஆள் அங்கே இருக்கணும். இங்கே என்ன நடக்கிறது? இங்கே இருந்து கல்முனைக்கு ஆட்டாவில் போறார்கள், அல்லது இங்க இருந்து அக்கரப்பத்துக்கு போறோன்னு வச்சுக்குவோம். ஆட்டாவுக்குள்ள ஏறியாச்சு, ஆட்டாவுக்குள்ள அவனும் அவளும் தான், இரண்டு பேரும் தனிக்கிறார்கள். தேவை என்றால் கேட்டினையும் சைட்டால போட்டுருவார்கள். இந்த பிரயாணமே ஹராம். ரசூலுல்லாஹ் யாருக்கு சொன்னார்? யாருக்கு சொன்னார்கள்? ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வையும் ஆகிரத்தை நம்பிய உங்களை போன்ற மூமின்களுக்கு சொன்னார்கள். லா யஹில்லு லிம்ராத்தின் தூமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வையும் மறுமை நாளை நம்பிய எந்த ஒரு பெண்ணுக்கும் ஹலாலாகாது. அந்து சாஃபிர யௌமன் வ லைலத்தன், ஒரு நாள் அவள் பிரயாணம் போவது ஹலாலாக மாட்டாது. ஒரு நாள் பிரயாண தூரம். ஆனால் இன்று எங்களுடைய பெண்கள் எங்கே போகிறார்கள்? மஹரம் இல்லாமல் அரபு நாட்டுக்கு ஏறுகிறார்கள். அது எங்களுடைய சமுதாயத்தினுடைய முசீபத், சமுதாயத்துக்கு ஏற்பட்ட மிக படுமோசமான நிலை. வீட்டிலே இருக்கக்கூடிய பெண்களை வெளிநாடுகளுக்கு அனுப்பியதற்கு காரணம் ஆண்களான நீங்கள், வாலிபர்களான நீங்கள். ரசூலுல்லாஹ் உங்களை பார்த்து சொன்னார்கள், யா மாஷர ஷபாப், ஏ வாலிபர்களே என்று வாலிபர்களை பார்த்து விழித்தார்கள். உங்களில் யாருக்கு திருமணம் முடிக்க சக்தி இருக்கிறதோ அவர் திருமணம் முடிக்கட்டும் என்றார்கள். சக்தி என்றால் ஒரு பெண்ணை திருமணம் செய்கின்ற பொறுப்பு, அதனுடைய அனைத்து செலவும் ஆணோடு உள்ளது. அந்த பெண்ணை வாழ வைப்பதற்கான வீடு, வாழ வைப்பதற்கான உணவு, உடை அனைத்தும் ஒரு ஆண் செய்ய வேண்டும். ஆனால் அதனை ஆண் செய்யவில்லை. ஆண் செய்கின்ற அந்த பொறுப்பை விட்டதால் அவன் தனது கடமையில், அதாவது எந்த விதமான கரிசனை இல்லாமல் இருப்பதால், அல்லாஹ் தனக்கு கொடுத்த கட்டளை அவன் புறக்கணித்ததால் அவனுடைய சகோதரி வெளிநாடு போகிறாள். உனது சகோதரி உன் பக்கத்து வீட்டுக்காரி, உன் முன்னூத்து வீட்டுக்காரி, உன் எதுக்க வீட்டுக்காரி, உன் உறவுக்காரி, அழகான குமர் பெண்கள் வீட்டிலே ஒரு ஆடவனோடு கதைத்திருந்தால் எவ்வளவு பிரச்சனை வரும். இப்போது நான் வீட்டுக்கு வாரண்டு வச்சுக்கோம். என்ற வீட்டில் என்ற சகோதரி இருக்கிறான், யாரோடையும் பேசுவதில்லை. தற்செயலாக ஒரு ஆம்பளை நான் வீட்டுக்கு வர போது ஒரு ஆம்பளையோட காய்ச்சிட்டு இருக்கிறா சகோதரி, அவன் போயிட்டான். இப்ப என்ன நடக்கும்? நீங்க என்ன செய்வீர்கள்? உங்களுடைய சகோதரி ஒருத்தரோட கதைச்சிக்கு இருந்தால் வீட்டில் என்ன நடக்கும்? யாருடி இங்க வந்து போறது, எவண்டி வந்தது, என்னடி உனக்கு தொடர்பு என்று எந்த மாதிரி நாம நிற்போம். ஆனா என்ன நடக்குது? அப்படி பொத்தி பொத்தி வளர்த்த பிள்ளைகளை கண்ணுக்கு அப்பால் எந்த ஆம்பளையும் எப்படியும் சந்திக்கலாம் என்ற நிலைக்கு வெளிநாட்டுக்கு அழைத்து செல்லக்கூடிய சப்புகளின் கையிலே கொடுத்து விடுகிறோம். எமது கன்னி குமர்கள், பத்தி பத்தி வளர்த்த குமர்கள் அல்லாஹ் ரசூலுடைய வரம்புகளுக்கு அப்பால் வெளிநாடுகளுக்கு ஏறுகிறார்கள். அந்த பாவங்கள் அனைத்தும் இந்த சமுதாயத்திலே இருக்கக்கூடிய முதலாவது மௌலைமார்களை சாரும். அவர்கள் இந்த சமுதாயத்தில் உள்ள வாலிபர்களை தூண்டவில்லை, அவர்கள் முன்மாதிரியாக செய்து காட்டவில்லை. தான் பெண்ணிடம் வீடெடுத்து தான் மனைவியினுடைய வீட்டிலே தங்கி தான் இப்படித்தான் கல்யாணம் முடிப்பது, சீதனம் வாங்கி முடிப்பது என்று செய்து காட்டியதால் அவர்களை பார்த்து பார்த்து செய்யக்கூடிய அனைவரின் பாவத்தையும் இந்த மௌலைமார்கள் சுமப்பார்கள். அன்பிற்குரிய மௌலைமார்களை, நீங்கள் இந்த விடயத்திலே முன்மாதிரியாக இருங்கள். நீங்கள் பிழையாக நடப்பதால் உங்களை பார்த்து மற்ற சகோதரர்கள் அவர்களும் அதே பிழையை செய்கிறார்கள். மௌலவி செஞ்சார் என்பதற்காக நீங்கள் அல்லாஹ்விடம் அந்த காரணத்தை கூற முடியாது. யௌம துகல்லபு வுஜூஹுஹும் பின்னார், நரகத்திலே நரகவாதிகளை போடுகின்ற போது
அவர்களுடைய முகங்கள் அங்கே பிரட்டப்படுகின்ற போது என்ன சொல்வார்கள் தெரியுமா? நரகத்துக்கு போனவர்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா? நாங்கள் எங்களுடைய தலைவர்கள், எங்களுடைய வழிகாட்டிகளை பார்த்து பின்பற்றினோம், அவர்களால் எங்களை வழிகெடுத்து விட்டார்கள், அவர்களுக்கு 2 மடங்கு தண்டனை கொடுப்பாயாக என்று சொல்வார்கள். நாம் மௌலைமார்களை காரணம் காட்டி எந்த காரியமும் செய்ய முடியாது. நாங்களும் நரகம் போக வேண்டி வரும், அவர்களும் நரகம் போவார்கள். ஆனால் அன்பிற்குரிய சகோதரர்களே, நாங்கள் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். வாலிபர்கள் நாம் இந்த பிழை செய்வதால் நமது குமரி வெளிநாடு ஏறுகிறாள். ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸுக்கு புறம்பாக மஹரம் அஜ்னபி என்றது இல்லாமல் இஸ்லாமிய வரையறைக்கு அப்பால் வெளிநாடு போகிறாள். என்ன பிழை நடக்கிறது அங்கே? அவள் ஏறத் தொடங்கியதிலிருந்து எத்தனை பிழை. வெளிநாடுக்கு சென்று போய் வந்த ஒரு பெண் தனக்கு நடந்தவைகள், நான் சந்தித்தவைகள் என்று ஒரு லிஸ்ட் போட தொடங்கினால் அதை உங்களால் சகிக்க முடியாமல் இருக்கும். எந்த ஒரு இரக்கமுள்ளவனால் கேட்க முடியாமல் இருக்கும். ஆனால் அவர்கள் தங்களின் கஷ்டத்திற்காக போனார்கள், தங்களை எடுத்து முடிப்பதற்கு ஒருவன் இல்லை என்பதற்காக போனார்கள். ஆம்பளை கட்ட வேண்டிய வீடை தான் கட்ட வேண்டி இருக்கிறது என்பதற்காக மஹரம் இல்லாமல் எத்தனை அழகிய குமரிகள் வெளியிறங்குகிறார்கள். அந்த பாவம் நம்மளை சும்மா வைக்காது. மறுமை நாளையில் ஒவ்வொரு வாலிபரும் பதில் சொல்ல வேண்டும். நீ பதில் சொல்ல வேண்டும். சகோதரர்களே, இப்படி நாங்கள் எங்களது பிள்ளைகளை பிழையான முறையிலேயே கைட் பண்ணுகிறோம். நாங்கள் அப்படி என்றால் எப்படி சாலிகான பெண்ணாக மாறுவது? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே எங்களை விட தேவையுடையவர்களாக அவர்கள் இருந்தார்கள், எங்களை விட வறுமையிலே இருந்தார்கள், எங்களை விட சாப்பிடுவதற்கு ஒன்றுமில்லாமலே இருந்தார்கள். ஆனால் அவர்கள் அல்லாஹ்வுடைய சட்டம் வந்ததற்கு பின் ரொம்பவும் கஷ்டத்திலே அவர்கள் சட்டத்தை நடைமுறைப்படுத்தினார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், ஹிஜாபுடைய வசனம் வல்யضربن بخمرهن على جيوبهن, அவர்கள் தங்களுடைய முக்காடுகளை இந்த கழுத்திலே இருக்கக்கூடிய இந்த ஓட்டை பகுதியிலே அவர்கள் போட்டு மறைத்துக் கொள்ளட்டும் என்ற வசனம் இறங்கிய போது ஆரம்ப காலத்திலே அந்த மக்கள் ஒழுங்காக மறைத்து வாழவில்லை. அந்நிய பெண்களை போன்று அவர்களும் இருந்தார்கள். நபிகளுடைய காலத்திலே இந்த பெண்கள் அல்லாஹு தஆலா ஹிஜாபுடைய வசனத்தை இறக்குகிறான். அதிலே முதல் கட்டமாக இந்த வசனம் வருகிறது. எது? மொக்காடுகளை கொண்டு தங்களுடைய இந்த கழுத்து பகுதியை, இந்த ஓட்டையை மறைத்துக் கொள்ளட்டும். ஆயிஷா ரலியல்லாஹு என்ன சொல்கிறார்கள்? அன்சாரி பெண்கள், முஹாஜிர் பெண்கள் எப்படி செய்தார்கள் தெரியுமா? அவர்களுடைய வேட்டி, அவர்கள் கீழே உடுக்கக்கூடிய, நம்முடைய பாஷையில சொன்னால் அதாவது வேட்டி என்போம், கீழுக்கு ஒரு உடுப்பு உடுப்பார்கள், மேலுக்கு உடுப்பார்கள். அந்த கீழாடையை கிழித்து, அதை கிழித்து தாங்கள் அவர்களுடைய மறைக்க வேண்டிய இடத்தை மறைத்துக் கொண்டார்கள். அந்த அளவுக்கு வறுமையிலே இருந்தார்கள், அந்த அளவுக்கு வறுமையிலே இருந்தார்கள். யார்? அந்த சஹாபி பெண்கள். புதிதாக 4 ஆடை வாங்கி உடுக்க வசதி இல்லை. ஆனால் நாங்கள் வீட்டில் இருக்கிற சோல் அது மறைக்கக்கூடியதாக இருக்கிறதா? புதிசாக ஒரு டிசைன் வந்திருக்காம் என்று கேள்விப்பட்டது. அந்த டிசைனை பக்கத்து வீட்டுக்காரி உடுத்துக்கொண்டு வந்திருந்தால் அது உடம்பை காட்டுது, அக்குளை காட்டுது, அல்லது மார்பக பகுதியை காட்டுகிறது என்பதை பற்றியெல்லாம் யோசனை கிடையாது. அப்படியே அதை வாங்கி வந்து போட்டால் சரியா பன்னாடையை விட மோசம். அதை உடுக்கிறதும் சரிதான், உடுக்காததும் சரிதான். அவர்கள் தங்களுடைய இல்லாத ஆடை, இருக்கிற ஆடை, அவைகளை அவர்கள் கிழித்து மானத்தை மறைத்தார்கள். ஆனால் நாங்கள் காட்டிக்கொண்டே போகிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, நீங்கள் ரொம்பவும் பிழை செய்கிறீர்கள், ரொம்ப ரொம்ப பிழை செய்கிறீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு சொன்ன சட்டத்தை அப்படியே முற்றாக தூக்கிறீர்கள். உங்களுடைய கணவன்மார் வயலுக்கு போகிறார்கள், உங்களுக்கு கரைபுலி வாங்கித்தர வேண்டும். அதில் அவர்கள் உரிய நேரத்துக்கு வாங்கவில்லையா? ரோட்டிலே மீன்காரன் கூவுகிறான், மீனே மீனே என்று கூவுகிறான். நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? மீன்காரன் தானே, வளமையா நம்மக்கிட்ட வாரவன் தானே, வளமையா நம்ம ரோட்டால போறவன் தானே. அப்ப வளமையா போன அவனுக்கிட்ட காட்டலாமா? அவனுக்கு பின்னால போய் நிற்கலாமா?
மீன்காரன் ஓடி பெய்த்திருவான் என்று போட்டு பைஸ்கில் வேகமாக மிரிச்சிருவான் அல்லது மோட்டர் பைக்கில் வேகமாக மிரிச்சிருவான் போட்டு அப்படியே நின்ற மாதிரி ஓடி வாரது. அவன் வாசல் கூட்டிக்கிறிப்பா விட்டு வாசல் கூட்டிக்கு இருந்த ராத்தா மீன்காரன் சத்தத்தை கேட்டோன்னே வார மாப்பிள்ள மச்சான் வரும்போது ஆக்கி வைக்கணும் அல்லவா, அதுக்காக அப்படியே ஓடுறான். ஓடினா மீன்காரனுக்கு முன்னால நீங்க நிக்கிற கோலம் என்ன கோலம்? மீன்காரன் நீங்கள் நிக்கிற கோலம் என்ன கோலம்? அந்த கோலத்தோட நிக்கலாமா? அதுக்குள்ள நீங்க அந்த பிலால் மீனுக்குள்ள கையை ஓட்டுவேன், அப்படியே மீன் பொட்டி இருக்கும், கொஞ்சம் எடுத்து பார்ப்பேன். அவனும் கையை ஓட்டுவான், அவன் கை உங்களோட கையில படும். அவனுக்கு பிடிச்சு பார்க்கணும் போல இருக்க மாட்டாதா? அவன் வீட்டில் இருக்கிற பொம்பளை கொஞ்சம் அழகில்லாம இருக்கலாம், உங்களோட முகம் கொஞ்சம் லைக்கா இருக்கலாம், இவங்களை தொட்டு பார்க்கணும் போல வர மாட்டாதா? ஏன் இதை பற்றி எல்லாம் சிந்தனை இல்லாமல் உங்களின் கணவன்மார் இருக்கிறார்கள். இது கணவன்மார் செய்கின்ற பிழை. கணவனின் கடமை தனக்குரிய தன் பிள்ளைகளுக்குரிய கரை புளியை தான் வாங்கி கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் மகரமான ஒருவரினூடாக வாங்கி கொடுப்பது. இன்றைக்கு மீன்காரனாக சாப்பிட்ற வேலையா இருந்தாலும் அவ தான் செய்யும். கடையில் வந்து மீன் வாங்கணும், கடைக்கு மரக்கறி வாங்க போகணும், பக்கத்து வீட்டில் கடை இருக்கும், அப்படியே போறான். பக்கத்து வீடு தானே, சோளும் தேவையில்லை, போட்ட உடுப்பட போறான். சில விஷயத்தை ஓப்பனா செல்லணும், சொல்லிக்கொள்ள இயலாம இருக்கு. என்ன மௌலவி இப்படியெல்லாம் பேசுறாண்டு என்று அப்படியெல்லாம் நடக்குது. அவ்வளவுக்கு மோசமாக நடக்கிறது. இன்று வரக்கூடிய துணிகள் என்ன சாக்கு மாதிரி துணிகளா? நீங்கள் வீட்டிலே உடுத்திருக்கக்கூடிய துணி சற்று வெயில் பட்டாலே உங்களுடைய மறைக்க வேண்டிய இடங்களை காட்டிவிடும். வெக்கமில்லாமல் வெளியிறங்குகிறீர்களே, இதைத்தான் ரசூலுல்லாஹ் உருவாக்கினார்களா? ஏன் நாம் சிந்திக்காமல் இருக்கிறோம்? ஏன் வெக்கமற்று நடக்கிறோம்? நிர்வாணிகளாக இருந்தவர்களை அவர்களை முழுமையாக மறைத்தது இஸ்லாம். நமக்கு அந்த இஸ்லாத்தை ரசூலுல்லாஹ் தந்து விட்டார்கள். நாங்கள் மறைக்கப்பட்டிருந்த சமுதாயம் இன்று நிர்வாணிகளாக மாறிக்கொண்டிருக்கிறோம். எந்த அளவுக்கு போடுகின்ற ஹபாய் கூட அதை போடாமல் இருந்தால் நல்லா இருக்கும் என்கிற அளவுக்கு. அவள் சல்வாரியோடு வந்தால் பரவாயில்லை, ஹபாயோடு வந்தால் பார்க்க முடியாது. அப்படி உடம்பின் பருவங்களை அப்படியே எடுத்து எடுத்து காட்டுகிறது. ஆணினுடைய பார்வையை பறிக்கின்றது. ஹபாய் போட்டு நடக்கிறார்கள், முன்னுக்கும் பார்க்க இயலாது, பின்னுக்கும் பார்க்க இயலாது. இப்படி ஹபாய் போடாதீர்கள், அது பச்சை ஹராம், தெளிவான ஹராம். ஒரு பெண் ஆடை அணிந்தால் அவளுடைய ஆடை அவளுடைய உடம்பினுடைய பகுதியை காட்டக்கூடாது. ஹபாய் துணி என்பது இறுக்கமாக வருகிறது, ஃபேஷனாம், என்ன இழுபடுற துணியாம். இழுபடுற துணியிலே தச்சு கொடுக்காதீர்கள் தாய்மார்களே, தைக்கக்கூடியவர்களே. உன் சகோதரி எவ்வாறு அணிந்து போகிறாள், நீதான் அவளுக்கு டெய்லர். அளவெடுக்கிறாள், அளவெடுக்கிற போது அவள் சொல்லுவாள், என்னுடைய இடுப்பு இவ்வளவு, நெஞ்சு இவ்வளவுக்கு இருக்க வேண்டும் என்று. அது உனக்கு தெரிகிறது, அவளுடைய பின்னுக்கும் முன்னுக்கும் காட்டப் போகுது என்று. அந்த ஹபாய் தச்சு கொடுக்காதீர்கள். என்ன செய்கிறோம்? ரசூலுல்லாஹ் சொன்னார்களே, ஒரு காலம் வரும், ஒரு காலம் வரும், ஒரு சமூகம் அவர்கள் நரகவாதிகள். அந்த சமூகம் பெண்கள், அவர்களை நான் இன்று காணவில்லை. அன்று சொல்லுகிறார்கள், அவர்கள் பிற்காலத்தில் வருவார்கள். நிசாவுன் காசியாத்துன், பெண்கள் அவர்கள் உடுப்புடுத்திருப்பார்கள். ஆரியாத்துன், ஆனால் அவர்கள் நிர்வாணிகளாக இருப்பார்கள். உடம்பிலே ஆடை இருக்கும், ஆனால் ஆடை இல்லை. மாயிலாத்துன் முமீலாத்துன், சாய்ந்து சாய்ந்து போவார்கள். அதுக்கு ரெண்டு கருத்து. ஒன்று, ஆடவர்களின் பக்கம் சாய்ந்து கொண்டே போவார்கள், அல்லது அவர்களின் நடையிலே வேணுமென்று ஒரு சாயல் உண்டாகும், பின்னி பின்னி நடப்பார்கள். இப்ப மொடலிகள் என்று உலகத்திலே இன்று நியூ மெதட்டிலே நடக்கிற, ஆண்களை கவர மெதட்டிலே நடக்கின்ற கலாச்சாரம் பழக்கப்படுகிறது. அதே இது இன்று அரபு நாடுகளிலே சாதாரணமாக ஆகிவிட்டது. மேற்கத்திய கலாச்சாரத்தில் மூழ்கிவிட்டார்கள். சவுதியிலே தான் அது தடை, அதிகமான அரபு நாடுகளில் சர்வ சாதாரணமாக ஆகிவிட்டது. அது கொஞ்சம் கொஞ்சமாக முஸ்லிம் சமுதாயத்திலே வருகிறது. முமீலாத்துன், மற்றவரை சாய்ப்பார்கள், இவர்களுடைய ஆடையிலே மற்றவர்களை கவருவார்கள். இது என்ன ஹபாய்? இப்படி ஹபாய் போடணுமா?
நீங்கள் போடுகின்ற ஹபாய் கருப்புல உடுத்தால் உங்களுக்கு மார்க்க கடமை முடிந்து விட்டு எண்ணிக்கொண்டீர்களா? யார் சொன்னது? கருப்புல உடுத்தால் மார்க்க கடமை முடிந்து விட்டது. கருப்பை போட்டு டிசைன் பண்ணலாமா? கருத்த பலூன் எடுத்து அப்படியே முழுசா உடுத்தால் ஹலால் ஹராம் ஆயிருமா? கடமை முறிஞ்சிடுமா? இது போன்ற இந்த இறுக்கமான ஆடை அதை தவிந்து கொள்ளுங்கள். ஹபாய் வந்தது உங்களை மறைப்பதற்காக. உங்களின் மூலமாக ஆண்கள் படுகின்ற அந்த ஃபித்னாக்கள் அதிலிருந்து அவர்கள் தப்புவதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதையிலே போகிறார்கள். பாதையில் ஒரு பெண்ணை கண்டார்கள். அந்த பெண்ணுடைய அழகு நபிகளுடைய மனசிலே பட்டுவிட்டது. ரசூலுல்லாஹ் அவர் அல்லாஹ்வின் தூதர், புனிதமானவர், ஆனால் மக்களுக்கு முன்மாதிரியானவர். அவரை விட பேணுதலானவர் யாரும் இருக்க இயலாது. என்ன செய்தார்கள் ரசூலுல்லாஹ்? ஒரு பெண்ணினுடைய தோற்றம் தன் மனதிலே பட்டதும் தன் மனைவியிடம் வருகிறார்கள். தன் மனைவியிடம் வருகிறார்கள். தன் மனைவியிடம் தேவையை நிறைவேற்றுகிறார்கள். மக்களுக்கு உபதேசம் செய்கிறார்கள். உங்களில் ஒருவர் ஒரு பெண்ணை கண்டு மனசிலே பட்டால் அவர் தன் மனைவியிடம் விரட்டும் என்றார்கள். இதுதான் ரசூலுல்லாஹ் காட்டிய முறை. சிலர் சொல்வார்கள், நாங்கள் பக்திமான்கள், எங்களுக்கு ஒன்றுமே நடக்க மாட்டார். சிலர் பையத்து கொடுக்கிறார்கள், சிலர் ஷேகுமார்களா. நாங்கள் இப்போது பார்க்கிறோம், இப்போதுதான் ஃபேஸ்புக்கிலே அடிக்கடி வருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் போகிற போது 53 வயசு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை கல்யாணம் செய்கிற போது 55 வயசு. ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை கல்யாணம் முடிக்கிற போது 58 வயசு. அதற்கு பின்னர் தான் இந்த நிகழ்வு நடக்கிறது. 58 வயசு. அந்த ரசூலுல்லாஹ்வை விட பேணுதலான ஷேக் யார்? சிலர் என்ன செய்கிறார்கள்? பையத்து கொடுக்கிறார்களாம், பக்திமான்களாம். அவர்கள் பெண்களை பார்த்தால் எந்த ஆசையும் பெறாதாம். அவருடைய கையை கொடுத்து கொஞ்சுகிறார்கள். கண்மணிகள் கொஞ்சுகிறார்கள், அவர் கொஞ்சை வாங்குகிறார். அவருக்கு என்ன இன்ஜெக்ஷன் போட்டிருக்கா? என்ன நடக்கிறது? அதற்கு புருஷன்மார் ரோஷம் இல்லாமல் கூட்டிக்கு போகிறார்கள். இந்த ஷேக் செய்யத் என்ற பெயரால் எத்தனை பெண்கள் ஏமாற்றப்படுகிறார்கள். சிலர் வாப்பா என்று அவரை கூப்பிடுவதால் வாப்பா ஸ்தானத்தில் நெத்தியில முத்தம் கொடுக்கிறாராம். எப்படி கேசி? நெத்தியில முத்தம் கொடுத்தால் என்ன நடக்கும்? அது எங்க போய் ஆப்பு வைக்கும்? யோசிக்க மாட்டீர்களா? நீங்க உங்களோட ஹஸ்பண்டுக்கு நீங்க நெத்தியில முத்தம் கொடுத்தால் அடுத்தது என்ன நடக்கும் என்று உங்களுக்கு தெரியாதா? அவருக்கு மட்டுமே நடக்காது. ஏன் யோசிக்காமல் இருக்கிறீர்கள்? சாதாரணமாக நடக்கின்றது. மார்க்கத்தின் பெயரால் நடக்கின்ற மாபெரிய அநியாயம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே மனித குலத்தின் முன்மாதிரி. எந்த ஒரு ஆணாக இருந்தாலும், ஆண்மை உள்ளவனாக இருந்தால் அவன் முஹம்மது நபிகளார் மாதிரித்தான் இருப்பான். எனக்கு ஆசை வருவதில்லை, எனக்கு முன்னால் பெண்கள் நிர்வாணமாக நின்றாலும் நான் முற்றிலும் துறந்த முனிவர் என்று சொன்னால் அவன் ஒரு மெண்டலாக நரம்படிப்பட்ட ஒருவனாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் அவன் பச்சை முழு பொய்யன். முழு பொய்யன், நித்தாட்டி கல்லறியப்பட வேண்டியவன். ராத்திபு மஜ்லிஸ் என்று சிலர் ராத்திபு மஜ்லிஸ் செய்வார்கள். அந்த ராத்திபு மஜ்லிஸுக்குள்ளே இவர் மட்டும் போவாராம். அவர் ராத்திபு செய்வார்கள். ராத்திபு செய்கின்ற போது ஆடுவார்கள். பொம்பளைகள் ஆடினா என்ன நடக்கும்? அதுக்குள்ள இவனுக்கு என்ன வேலை? இப்படி இது மார்க்கத்தின் பெயரால் நடக்கின்ற ஏமாற்றுகள். ஆக சகோதரிகளே, இதையெல்லாம் ஏன் சொல்கிறேன் என்றால், நாங்கள் மார்க்கத்தை அறியாமல் செய்கின்ற பச்சைப்பிழையான காரியங்கள். நீங்கள் யாருக்கு முன்னால் வெளியில வர வேண்டும், யாருக்கு முன்னால் வரக்கூடாது. அல்லாஹ் சூரத்து நூறிலே அழகாக சொல்லியுள்ளார். வலா யுபதீன ஸீனத்தஹுன்ன. பெண்களே, நீங்கள் உங்களுடைய அலங்காரத்தை மற்றவர்களுக்கு காட்டக்கூடாது. உன் கையிலே ஒரு மோதிரமா, கழுத்திலே ஒரு மாலையா, யாருக்குமே நீ காட்டக்கூடாது. உன் கணவனுக்கு காட்டலாம், உன் தகப்பனுக்கு காட்டலாம். காட்டலாம் என்று அல்லாஹ் சொல்லினருக்கு மட்டும் காட்டலாம். உன் கையிலே மருதோண்டி போட்டிருக்கிறையா, அழகாக இருக்கிறது, அழகாக போடு.
ஆனால் அதை மீன்காரன் பார்க்க இயலாது. உன் கையிலே மோதிரத்தை போட்டு விட்டால் அதை பார்க்க இயலாது. வலா யضربن அல்லாஹ் தஆலா சொல்கிறான் பிஅர்ஜுலிஹின்ன லியுഖ்பீன லியுலம மா யுഖ்பீன மின் ஜீனத்திஹின்ன. சுப்ஹானல்லாஹ். இஸ்லாம் இந்த அளவுக்கு பொம்பளையின் அலங்காரத்தை மறக்க சொல்லியிருப்பார்கள். அவர்கள் அவருடைய கால்களை தட்டி தட்டி நடக்க வேண்டாம். பொம்பளைகளே, உங்களுடைய கால்களை தட்டி தட்டி போக வேண்டாமாம். ஏன் தெரியுமா? லியூலம மா யுഖ்பீன மின் ஜீனத்திஹின்ன. உங்களுடைய அலங்காரம் இருக்குது அல்லவா, அதை நீங்கள் காலிலே மறைச்சு வச்சிருப்பீர்களே, அது தெரிவதற்காக. காலம் மறைச்சு வச்சிருக்கிற அலங்காரம். நீங்கள் காலை கரணை போடுவீர்கள், கொலுசு என்று சொல்வோம். கொலுசு போட்டால் சில கொலுசுகள் போட்டு நடக்கிற போது சத்தம் பெறும். நீங்கள் சத்தம் போட்டு காலை எடுத்து வைக்கிற போது ஒரு பெண்ணினுடைய நடையிலே அவளுடைய கொலுசு சத்தம் கூட ஒரு ஆம்பளையை கெடுத்து விடும். அதனால் எங்களை படைத்த ரப்புக்கு தெரியும் நாங்கள் எப்படியெல்லாம் பித்னாவுக்குள் ஆளாகுவோம் என்று. உங்களுக்கு சொன்னான், நீங்கள் தட்டி தட்டி நடக்காதீர்கள். நீங்கள் கொலுசு போட்டு நடப்பதால் இவனுக்கு ஆபத்து வருகிறது, அவன் தடுமாறி போகிறான். உன் நடையிலே அதை நீ வெளிப்படுத்தாதீர். இந்த அளவுக்கும் மறைக்க சொன்ன மார்க்கம். ஆனால் நீங்கள் இன்று எத்தனை பெண்களை பார்க்கிறோம்? கல்யாணம் ஒன்று நடக்குதா ஊரிலே, பாப்பா அவளை வீட்டில் இருந்தது பக்கத்து வீட்டுக்காரிக்கிட்ட இருந்தது எல்லாம் எடுத்து நெஞ்சடியில் ஒரு போடொண்டு போட்டு நடக்க ஒரு நடந்து வாராள் அவள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். என்ன நடந்து கொண்டிருக்கிறது? யாருக்கு இந்த வசனம் இறங்கியது? இது யாருக்கு இறங்கிய வசனங்கள்? அல் குர்ஆனிலே சூரத்து நூரை எடுத்து படியுங்கள் பெண்களே. நீங்கள் இருப்பதையெல்லாம் அள்ளி காட்டுகிறீர்கள். உங்களுடைய உடம்பு, நீங்கள் சாரி உடுத்து வெளியிலே செல்கிறீர்கள். எந்த ஒரு பெண்ணும் சாரி உடுத்து வெளியில் செல்ல வேண்டாம். சாரி என்பது இறுக்கமாக உடுக்கிற ஆடை நமது சமுதாயத்திலே. அதுக்குள்ள கூல் சாரி என்று ஒன்று வருது, கூல் சாரி. அது கூல் உடுத்தாலே கூலாத்தான் இருக்கும் ஆம்பளோட கண்ணுக்கு. அது இறுக்கம். அதை நீ வீட்டில் உடு, உன் கணவருக்கு முன்னால் உடு. உடுப்பதற்கு அனுமதியானவர்களுக்கு முன் உடு. அதை உடுத்துக்கு நீ ரோட்டில் வாரைய. நீங்க சாரி உடுத்தால் நாங்கள் சேட்டு போடுவதை விட மோசம். பாருங்க, எங்கட ஆம்பளையில யாராவது வயிறு தெரியுதா? இந்த இட தெரியுதா? ஆறாவது ஒரு ஆம்பளை உடுப்புடுத்தா இட தெரியுதா? நீங்க சாரி உடுத்தாலும் கூட என்ன தெரியாதது? என்ன தெரியாதது? ஏன் இப்படி உடுக்கிறீர்கள்? ஏன் எங்களை குழப்பத்தில் ஆழ்த்துகிறீர்கள்? உங்களால் தான் இந்த ஆண்கள் சமுதாயம் கட்டி சீரழிகிறது. அடக்கி வாசியுங்கள். அன்பிற்குரிய சகோதரிகளே, அடக்கி வாசியுங்கள். உங்களை நீங்கள் கட்டுப்படுத்துங்கள். உங்களுக்கு அல்லாஹு தஆலா சில சட்டங்களை சொல்லி தந்துள்ளார். அந்த சட்டங்களை நீங்கள் படியுங்கள். யாருக்கு முன்னால் வரலாம், யாருக்கு முன்னால் வரக்கூடாது, இப்படி எத்தனை விடயங்கள். ஒரு கல்யாணம் நடக்கிறதா, ஊரில் ஒரு கல்யாணமா, அது மாபெரிய முசீபத். நமது சமுதாயத்தில் இப்போது கல்யாணம் என்றால் பெண்களினுடைய சுபாவங்கள், ஆசைகள் எல்லாம் அரங்கேறுகிறது. சிலர் பெண்ணை பர்தாவோடு வளர்த்திருப்பார்கள், அழகாக பக்குவமாக வளர்த்திருப்பார்கள். கல்யாணம் முடிப்பதற்கு மாப்பிள்ளை பேசினால் இவர்கள் மாப்பிள்ளை மார்க்கமுள்ளவனாக பார்ப்பதும் கிடையாது, மாப்பிள்ளையும் பொன் மார்க்கமுள்ளவனாக இருக்க வேண்டும் என்று பார்ப்பது கிடையாது. தற்செயலாக அவர்களாவது மார்க்கம் என்று வந்தால் கடைசியாக கல்யாணம் நடக்க போகிறது யூத கிறிஸ்டியனுடைய பெற்றன். அழகாக பர்தா போட்டு அழகா இருந்த பெண்ணுக்கு உம்மா சொல்லுவா, டியை திரோன் சோடிக்கிறப்படுது, இன்றைக்கு மட்டும் நீ உண்ட கூத்தெல்லாம் எங்கள்கிட்ட காட்டப்படா. உம்மா வார்னிங் பண்ணிடுவா. கடைசியாக என்ன நடக்க போகுது? அந்த பிள்ளை இவ்வளவு காலமும் பர்தா போட்ட பொம்பளை திரோனுக்கு ரெடியாகிறாள். உதட்டுக்கு ஒரு லிப்டிக். அஸ்தக்ஃபிருல்லாஹ். கணவனிடம் காட்ட வேண்டிய அழகு, இவ்வளவு காலம் மறைச்சு வச்சிருந்த அழகு, அந்த அலங்காரத்தோடு அவள் சபைக்கு வருகிறாள். அழகா இருந்த கண்புருவத்தை அப்படியே நோண்டி நோண்டி எடுத்து விட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபிக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய சாபம் அவர்கள் மீது உண்டாகும்.
நாமிசாத், இந்த கண் புருவங்களை முடியை பிடுங்கி டிசைன் பண்றவர்கள், இவர்கள் சபிக்கப்பட்டவர்கள், சாபத்துக்குரியவர்கள். அதை செய்வதற்கென்று சில பொம்பளைகள், அதை திறன் சோடிச்சு அலங்கரிக்கிறதுக்கென்று வெஸ்டர்ன் கல்ச்சர்ல அதற்கு கொஞ்சம் பேர். லானல்லாஹுல் வாசிலா வல் மூசிலா, கொண்டை சேர்க்கிறவள். அவளுக்கு முடி கொஞ்சம் தான் இருக்கா, பரவாயில்லை, காட்டி மறைக்காதவங்க. என்ன காட்டி மறைக்காதங்கண்டா, இல்லாத கொண்டை உண்டை போட்டு அவளுக்கு பெண்ணாம்பெரிய கொண்டை இருக்கிற மாதிரி காட்டி. மாப்பிள்ளை என்ன செய்வான், பொன்பாக்க வந்தான். பொன்பாக்க வந்த நேரத்தில் சோள போட்டுக்குத்தான் அவன் பொண்ணை பார்த்தான். சோள போட்டுக்கு இருக்க பொண்ணை பார்த்தான், முகம் தெரிந்தது, விளங்கல. ஆனா கல்யாணத்தில் திரோன் சோடிச்சு பெண்ணை வைக்கிற போது அங்க போனால் பெண்ணாம்பெரிய கொண்டை. அப்ப அவன் மனசில் அவன் கொண்டை ரசிகனாக இருந்திருப்பான். சில நேரம் தன் மனைவிக்கு அவளுடைய முடங்கால் வரையும் கொண்டம் இருந்தால் நல்ல என்று ஆசைப்படுறவனாக இருந்திருக்கலாம். அவளை கொண்டு போய் திரோன்ல சோடிச்சு வைக்க பெண்ணாம்பெரிய கொண்டை ஒன்று இருந்தது. அப்ப அவனுக்கு மனசுல சந்தோஷம். அப்படியே அன்று இரவு எப்படியோ நைட் பைத்து அவனுக்கு தூக்கம் பைத்து விடுஞ்செலும்பி பார்க்கிறான், பொம்பளோட தலையில் இருந்த முடிய காணல. என்ன நடக்கும், என்ன நடக்கும் நான் சொல்லணுமா? அவன் அதிலே ரசிச்சிருந்தால், அது அவனுக்கு ஒரு மெயின் பாயிண்டாக இருந்தால், நீ முதலாவது அண்டை என்ன ஏமாத்தினவள் தான். அடிக்கடி அடிக்கடி குத்துக்கதை காய்ச்சிக்கே இருப்பான். கொஞ்சம் மண்டா கொண்டைக்குள்ள வைத்துருவான். அன்பிற்குரிய சகோதரிகளே, லானத்துக்குரிய காரியம். ரசூலுல்லாஹ் சபித்தார்கள், முடி சேர்ப்பவளையும் முடியை சேர்ப்பிப்பவளையும். இவ்வாறான இந்த டெக்கரேஷன் பொம்பளைகளை இப்படி சோடிக்கிறவளுக்கும் சாபம் உண்டாகும். கல்யாணத்திலே அந்த பெண்ணை அசிங்கப்படுத்துகிறோம். மார்க்கத்தை அவளுடைய மார்க்கத்தை அப்படியே தள்ளி வைத்து விடுகிறோம். அவளை மேற்கத்திய நாகரிகத்துக்கு ஆக்குகிறோம். கடைசியாக அவளுக்கு கல்யாணம் முடிச்சு அவளை கொண்டு வந்து வைக்கிறார்கள். ஒரு திரோன்ல கொண்டு வந்து வைப்பார்கள். அதற்கு பிறகு பெண்ணை பார்க்க வருகின்ற போது இன்னொரு அலங்காரம் எடுப்பார்கள். பார்க்க வருகின்ற போது என்னையாம் அதை இப்ப செய்யறாங்க, ஒலிமாவில் செய்கிறார்கள். ஒலிமாவா எல்லா சீதனத்தையும் வாங்கி பொம்பளை கிட்ட இருக்கிற முழுதையும் பறிச்சு மாப்பிள்ளை சாப்பாடு கொடுக்காரு. ஒலிமா சாப்பாடு கொள்ளையடிச்சு தர்மம் செய்யற மாதிரி. இதுக்கு பேர் ஒலிமாவா? நான் அடிக்கடி ஒரு உதாரணம் சொல்லுது. ஒரு கடையில் போய் நாம சாப்பிட்றோம், சாப்பிட்டோன பில்லு வந்தது 980 ரூபா. அப்படியே என்ன செய்யற, கடை முதலாளிக்கிட்ட தம்பி ஒரு 1000 ரூபா காசு தாங்கன்னு கேட்கறது. 1000 ரூபா காசை வாங்கி இன்னாங்கோ வச்சுக்கோங்க, 20 ரூபா மிச்சம் தாங்க நான் போறேன்டா. என்ன செய்வான்? என்ன செய்வான்? அவன் கல்லாப்பட்டிக்கு 1000 ரூபா எடுத்து போட்டு இன்னாங்க 1000 ரூபா பிடிங்க, பில்ல முடிஞ்ச 20 ரூபா மிச்சம் தாங்கட்டா மூலையில் இருக்கிறத எடுப்பான். இது மாதிரி இன்றைக்கு என்ன நடக்கிறது? பொம்பளை கிட்ட வாங்கினதெல்லாம் வாங்கி போட்டு கடைசியா ஒலிமா சாப்பாடு. இது என்ன ஒலிமா சாப்பாடுங்க? இல்ல நான் சம்பாதிச்ச காசுக்கு ஒலிமா கொடுக்காராம். அடுக்கி வச்சு பக்கம் பக்கம் நம்பர் போட்டு வச்சுக்கிருந்தா இருக்காரு. இது நான் சம்பாதிச்ச காசு, ஹலாலான காசு என்று அதை வேற கட்டோட வச்சு போட்டு ஹராமான காசு என்று பொண்டாட்டிக்கிற சீதனை வாங்கின காசுகளை வேற செலவுக்கு செலவழிக்கலாம். என்ன நடக்கிறது? ஒலிமாவில் என்ன செய்கிறார்கள்? பொம்பளையை கொண்டு வந்து விற்கிறார்கள். அவருக்கு ஒரு உடுப்பு, என்ன உடுப்பு? அதை கல்யாணத்துக்கும் உடுக்கிறார்கள். டயானா உடுத்த உடுப்பு. எல்லாருக்கும் நினைப்பு ரோயல் ஃபேமிலி, எலிசபெத் மகாராணியோட குடும்பத்தில் நினைப்பு. 20 முழத்தில் ஒரு வெள்ளை மயிலுக்கு தோகை விரிச்சா போல அப்படியே அதை தூக்குறதுக்கு 7-8 பேர். ஏன் இந்த நாகரிகம்? யார் உங்களுக்கு காட்டி தந்தது? யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் பின்பற்றுகின்ற முறையா ரசூலுல்லாஹ் காட்டி தந்தார்கள். பெண்ணை அலங்கரிக்கலாம், அழகாக்கலாம், புருஷன் அழகாக காணலாம். அதற்காக ஹராமான முறையிலே யூத கிறிஸ்தவர்களை பின்பற்றி அலங்கரிக்காதீர்கள். நீங்கள் அழிவை தேடுகின்றீர்கள். அந்த பொம்பளையை வச்சிருக்காங்க. பொம்பளை அப்படியே சிலையை போல இருக்காவாம். அது நமக்கு கிட்டத்தில் தெரியும். அப்படியே இருக்கிறதா. இவர் வருவார், பொக்கை ஒன்று கொடுப்பாங்க. அதை தூக்கிஞ்சால கொடுக்கா பொக்கை. என்னத்துக்கு அந்த பொக்கை? என்ன பிரயோசனம்? டஸ்ட்பின்ல போறதை கொண்டு வந்து ஏன் கொடுக்க? ஆறுங்களுக்கு இதெல்லாம் காட்டி தந்த. அடே டஸ்ட்பின்ல போறதுக்கு என்னத்துக்கு போடணும்? ரசூலுல்லாஹ் காலத்தில் பொம்பளை எல்லாம் இப்படித்தான் இருந்தாங்களா? கல்யாணம் என்றால் தாராளமாக அங்கே வரக்கூடிய பெண்களோடு அந்த பெண் சந்தோஷமாக அழகாக கதைச்சு பேசியிருக்க
வைக்க வேண்டியது. அதை விட்டு போட்டு அந்த பொம்பளை அப்படி கல்லை போல சிலையை போல உசும்பாம இருக்கணுமா, கம்மண்டிக்கு இருக்கிறது. ஒரு பக்கம் வீடியோ பண்ணிக்க இருப்பார்கள். அதை லைவ்ல வெளிநாட்டில் இருக்கிற மச்சம் பார்த்துக்கிற ஐச்சிக்கு இருப்பார். மச்சினம் கூட்டாளிமா இருக்கலாம் என்ற காக்காட பொண்டிய பாராண்டு காட்டிக்கே இருப்பார். அவன் சொல்லுவான், மச்சான் இவளை இது இப்பிராண்டு என்ன நடக்குது? அதுக்குள்ள கமராமேனுக்கு என்ன வேலை? பொம்பளையை சோடிச்சால் பொம்பளை ஏரியாவில் வைங்கோ, வைக்கிற மாதிரி வைங்கோ, சோடிக்கிற மாதிரி சோடிங்கோ, ஹராமான முறையில் சோடிக்காதீர்கள். அதை போட்டோ எடுத்து மற்றவருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிக்கிருக்காதீர்கள். அன்பிற்குரிய சகோதரிகளை, இப்படி நாங்கள் ஒன்றா ரெண்டா உலகத்தின் பேராசையால் உலகம் போற போக்கினால் நாங்கள் எல்லா வகையான பாவங்களையும் மொத்தமாக செய்கிறோம். நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தி நிறைய இருக்கிறது. ஆனால் 10 மணியோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும். ஆனால் நான் சொல்லிக் கொள்கிறேன், நீங்கள் மார்க்கத்தை படியுங்கள் சகோதரிகளே. உங்களுக்கென்று சில வசனம் இருக்கிறது, உங்களுக்கென்றே தனிப்பட அல்லாஹ்வுடைய சட்டங்கள் இறங்கிய வசனம் இருக்கிறது. அதை படியுங்கள். குடும்பத்தில் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் அதை படியுங்கள். கணவனோடு எப்படி இருக்க வேண்டும் படியுங்கள். பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் படியுங்கள். பெற்ற தாய் தந்தையரோடு எப்படி இருக்க வேண்டும் படியுங்கள். நீங்கள் சீதனத்தை உங்களுடைய தாய் தந்தையிடம் இருந்து எடுத்து உங்களுடைய மச்சானுக்கு கொடுத்து விட்டீர்கள். உங்களுக்கு ஊடு தந்த உம்மா அவ பிச்சை எடுத்து திரிகிறான். எத்தனை தாய்மார்கள் 70 வயசிலே 80 வயதிலே பிச்சை எடுக்கிறார்கள். உம்மா உங்களுக்கு பிள்ளை இல்லையா என்று கேட்டால் அந்த தாய் என்ன சொல்கிறாள்? அந்த தாய் என்ன சொல்கிறாள்? அதை பொம்பளை பிள்ளைக்கு கொடுத்துட்டேன் பாப்பா. அப்ப பொம்பளை பிள்ளைக்கு கொடுத்தா அதுல இருந்துக்கு நீங்க உங்களுக்கு சோர்தார் இல்லையா? இல்ல, மருமகனுக்கு விருப்பம் இல்லை, அவர் வெளியிறக்கி விட்டார். அடியே பாவி, உன் பெத்த தாயி அவளுக்கு சேவை செய்து அவளுக்கு சேவை செய்வதன் மூலமாக சொர்க்கத்தை பெற வேண்டிய நீ உன் பெத்த தாயை பிச்சை எடுக்கக்கூடிய நிலைக்கு வேகா வெயிலிலே ஊராக அலைய வைக்கிறாயே, இதைவிட பெரிய பாவம் என்னடி? இது மாபெரிய 7 பாவங்களில் ஒன்றல்லவா? இதனை செய்வதற்கு உதவியாயிருக்கிறானே கணவன். அதனால் அவனும் ஒரு நாளைக்கு வாரு, நீயும் ஒரு நாளைக்கு வாரு அலைய வேண்டி வரும். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். நாங்கள் இப்படி சீர்கட்டு எல்லா வகையிலும் அழிஞ்சு கொண்டு போகிறோம். எனவே தாய்க்குலமே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை ஒரு பெரும் சொத்தாக சொன்னார்கள். உலகத்தில் இருக்கக்கூடிய மிக சிறந்த பொருள் சாலிஹான ஒரு பெண். அல்லாஹ்விற்கு பொருத்தமாக வாழ நினைக்கும் கணவனுக்கு அவனுடைய மார்க்க காரியங்களில் உதவி செய்யக்கூடிய ஒத்துப்போகக்கூடிய பெண். ஃபிரௌனுடைய மனைவியை அல்லாஹ் உதாரணம் காட்டுகிறான். லரபல்லாஹு மஸலன் லில்லதீன ஆமனு இம்ராஅத ஃபிரௌன். ஈமான் கொண்டவர்களுக்கு உதாரணமாக அல்லாஹ் சொல்கிறான் ஃபிரௌனுடைய மனைவி. சுப்ஹானல்லாஹ். ஃபிரௌன் யார்? மாபெரிய மன்னன். அன ரப்புக்குமுல் அலா என்றான். நான் தான் உங்களின் கடவுள் என்றான். கடவுள் என்று இருக்கக்கூடிய நிலையில் இருந்தவன் என்றால் அவன் எவ்வளவு பெரிய பாக்கியத்தோடு இருந்திருப்பான். அவளுடைய மனைவி எப்படி இருந்திருப்பாள்? அன்று இன்றுள்ளவர்கள் மாதிரி அல்ல. அவர்கள் எவ்வளவு ஆபரணங்கள், எவ்வளவு கோமேதகம், வைடூரியம், புஷ்பராகம், எத்தனை கோடிக்கணக்கான பெறுமதியில் அவள் அணிந்திருப்பாள். அல்லாஹ் கொண்டு வந்த மார்க்கத்தை அவள் ஏற்றாள். ஃபிரௌன் ஏற்கவில்லை, அவள் ஏற்றாள். அதனால் அல்லாஹ்வுடைய சொர்க்கம் வேண்டும் என்று ஆசைப்பட்டாள். அனைத்தையும் துறந்தால் தான் கிடைக்கும் என்ற நிலை வந்தது. அதனால் அனைத்து இன்பத்தையும் அவள் துறந்தாள். அனைத்தையும் துறந்தாள். ஃபிரௌன் சித்திரவதை செய்வான் என்று தெரியும். இன்பம் போனாலும் பரவாயில்லை, தண்டனை இருக்காமல் இருந்தால் எவ்வளவு அழகாக இருக்கும். அவருக்கு தெரியும் ஃபிரௌன் தண்டிப்பான், பரவாயில்லை. ஃபிரௌன் தண்டித்தான். அந்த பெண் சொர்க்கத்தை நோக்கிறாள். அல்லாஹ்விடம் கேட்டாள், ரப்பி, என் ரப்பே, இப்னிலி பைத்தன் எந்த கஃபில் ஜன்னா, எனக்கு சொர்க்கத்திலே உன்னிடத்தில் ஒரு மாளிகையை தா. நான் இந்த உலகத்து இன்பத்தை எல்லாம் இழக்கிறேன். உலகத்து இன்பங்கள், சௌபாக்கியங்கள், தங்க கரண்டியில் சாப்பிட்டு தங்க பீங்கானில் சாப்பிட்டவளாக இருப்பார்கள். முத்துகளால் சோடிக்கப்பட்ட பெண்ணாக இருந்திருப்பாள். நாம் ஒரிஜினல் ஒரு முத்தை கண்டிருக்க மாட்டோம், ஒரு மாணிக்கத்தை கண்டிருக்க மாட்டோம். ஒரு காப்பவுன் நகை வாங்கினால் 4 பேருக்கு காட்டி திரிந்து சந்தோஷப்படுகின்றவர்கள் நாங்கள். ஆனால் அவர்கள் தங்க கட்டிலே வாழ்ந்த சமுதாயம்.
அப்படி வாழ்ந்தவர்கள் அனைத்தையும் இழந்தார்கள். அல்லாஹ் சொல்கிறான், ஆண்களுக்கும் சொல்கிறான், பெண்களுக்கும் சொல்கிறான். ஃபிரௌனுடைய மனைவி உங்களுக்கு உதாரணம். நீங்கள் சொர்க்கம் வேண்டுமா, ஆசையை துறக்க வேண்டுமா, துறவுங்கள். தேவையற்ற ஆசைகளை துறவுங்கள். அது தேவையில்லை. உங்களுடைய சொர்க்கத்துக்கு அது தடையாக ஆகிவிடும். உங்கள் கணவனோடு சொர்க்கம் வாழ்வதற்கு தடையாக ஆகிவிடும். எனவே மறுமை நாளையிலே நீங்கள் அல்லாஹ்விடம் தப்ப வேண்டும். மஹ்ஷர் மைதானத்திலே நீங்கள் சொர்க்கத்தை பெற வேண்டும் என்றிருந்தால் அங்கே அல்லாஹ்வின் அருள் உங்களுக்கு வேண்டும். எந்த கணவனைக்காக, எந்த பிள்ளைக்காக, எந்த தாய்க்காக நீங்கள் மார்க்கத்தை விட்டு தாய் சொல்வதையும் கேட்டு, கணவன் சொல்வதை கேட்டு, ஊரார் சொல்வதை கேட்டு, பக்கத்து வீட்டுக்காரிகள் சொல்வதை கேட்டு, அவள் இவள் என்று எல்லாரும் சொன்னதை கேட்டு கேட்டு அவளுக்கு ஏற்ற மாதிரி மார்க்கத்தை தூக்கி எறிந்தீர்களோ அவர்கள் எல்லோரும் உங்களை கண்டு ஓடுவார்கள். மஹ்ஷர் மைதானத்திலே ஓடுவார்கள். அந்த வேளையில் நீங்கள் தத்தளிப்பீர்கள், கதறுவீர்கள், கெஞ்சுவீர்கள். ஒன்றுமே உங்களுக்கு கிடைக்காமல் ஆகிவிடும். நரகலோகத்தில் அல்லாஹ் வீசி எறிய செய்வான். எனவே சகோதரியே, உன் நரகிலிருந்து உன்னை நீ காப்பாற்றுவதற்கு ஒரே ஒரு சந்தர்ப்பம் இந்த உலகம். ஆனால் குர்ஆனிலே உனக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை படி, அதை படித்து அதன்படி உன் வாழ்க்கை ஓட்டு. தெரியாதா? தெரிந்தவிடம் கேள். தெரிந்தவர்களால் சொல்லப்படுகின்ற உபன்யாசங்களுக்கு போ. அதை நீ செய்கின்ற அடிப்படையில் படி. உனது பிள்ளையை அழகான முறையில் வளர்த்தெடு. உன் கணவனுக்கு சொர்க்கத்துக்கு போவதற்கு உதவியாக இரு. அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் சாலிகான பெண்களை கொண்டு அலங்கரிப்பானாக. அவர்கள் மூலமாக நாங்களும் சொர்க்கவாதிகளாக மாறுவதற்கு நல்லருள் பாலிப்பானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்தல் ஹலீம் الستار ملك الملك الغفار الوهاب المنان المتعال